அடுத்ததாக அச்சீவர் அவார்ட். நம்மில் பலரும் சாதனைகள் புரிந்திருக்கிறோம். ஆனாலும் எல்லோருக்கும் பரிசு கொடுக்க முடியாது. ஓட்டப்பந்தயத்தில் 100 பேர் ஓடினால் 100 பேருக்கும் பரிசு கொடுக்க முடியாது என்று கூறுவார்கள். அதே போல நாம் எல்லோரும் சாதனையாளர்கள் என்றாலும் மிக சிறந்த சாதனையாளர்களை நாம் தேர்ந்தெடுத்து இந்த பழைய மாணவர் சங்கத்தின் நிகழ்ச்சியில் அவர்களை கௌரவிக்க உள்ளோம். அந்த நிகழ்ச்சி இப்போது நடைபெற இருக்கிறது. முதலாவதாக திரு நெல்லையப்பன் அவர்களை பற்றி திரு மணிசங்கர் அவர்கள் நமக்கு அறிமுகம் செய்வார்கள். அதன் பின் மிஸ்டர் நெல்லையப்பன் அவர்கள் 2 நிமிடம் ஏற்புரையையும் வழங்குவார்கள். அவர்களும் ரெடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். திரு நெல்லையப்பன் அவர்கள் என்னுடைய 2 ஆண்டு சீனியராக இருந்தார் கல்லூரியில். அந்த நினைவுகளை நான் எண்ணி பார்க்கும் பொழுது மிகவும் எனக்கு அவருக்கு நான் அச்சீவர் அவார்ட் கொடுப்பதில் அவரை பற்றி நான் அறிமுகப்படுத்துவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நெல்லையப்பன், நீங்கள் எல்லாம் எங்களுக்கு அந்த காலத்தில் வழிகாட்டி இருக்கிறீர்கள். உங்களுடைய ஒரு வழிகாட்டுதலின் பேரில் இன்று நாங்கள் வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ணி இருக்கிறோமோ அது எங்களுடைய சீனியர்களின் ஒரு வழிகாட்டுதலினால்தான். ஒரு படைப்பாற்றல் மிக்க மனிதர் திரு நெல்லையப்பன். சாதிக்கும் எண்ணத்தினால் மட்டும் தூண்டப்படுகிறான், பிறரை வெல்லும் ஆசையினால் அல்ல. சாதனையாளர் வரிசையில் திரு நெல்லையப்பன் அவர்கள் இயற்கை அழகு நிறைந்த களக்காடு இவர் சொந்த ஊர். தந்தை திரு மீனாட்சி சுந்தரம் போலீஸில் இருந்திருக்கிறார். தாய் சத்யபாமா அம்மையார். தொடக்க கல்வியை ராதாபுரம் மற்றும் விக்ரமசிங்கபுரத்தில் முடித்து உயர்கல்வியை அம்பை தீர்த்தபதி பள்ளியில் பயின்றார். பியூசி மற்றும் பட்டப்படிப்பு நமது கல்லூரியின் மாணவர் என்பதில் நாம் எல்லோருக்கும் ஒரு பெருமிதம் உண்டு. 1969 72 வரை பிபிஏ படித்தார். நமது மாநிலம் விட்டு கர்நாடக மாநிலத்திற்கு பணி வேண்டி விண்ணப்பித்தார். பணியும் கிடைத்தது. மைசூர் பவர் கார்பரேஷனில் தமிழர் கன்னடர் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அந்த பணியை ஏற்றுக்கொள்ள முன்வந்து சிறப்பாக பணியாற்றினார். எளிமையான பதவியில் இருந்து அந்த நிர்வாகத்தின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பதவி வரை உயர்ந்தார். வெற்றி என்பது லட்சியத்தை படிப்படியாக புரிந்து கொள்வது என்ற சொல்லின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இவர். கன்னட மொழியையும் கற்று அதிலும் உயர்கல்வி வரை முடித்தவர் இவர். PGD SW போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சோஷியல் ஒர்க், PGDPM and IR postgraduate diploma in personal management and industrial relation, PGDBA postgraduate diploma in business analysis மற்றும் அலிகர் பல்கலைக்கழகத்தில் PhD பட்டமும் பெற்றவர். 40 ஆண்டு காலம் இதே துறையிலும் அனுபவம் பெற்றவர். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கு இணங்க he made close contact with Sri S.M. Krishna, the then Chief Minister of Karnataka, in his executive capacity. At present, he is holding the honorable post of Director in Xavier Institute of Management and Entrepreneurship. நாம் எல்லோருக்கும் தெரியும், Xavier Institute of Management, it is a very prestigious management institute, and he is presently the director of that. It's a pride for every one of us. மேலும் பல தொழில்துறை நிறுவனங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் உயர்ந்த பொறுப்புகள் வகித்தவர். தற்போது பெங்களூரில் வசித்து வருகிறார். இத்தனை உயரிய கல்வி நிலையை உயர்ந்த பொறுப்புகள். இவர் நமது கல்லூரி மாணவர் என்பது கல்லூரிக்கு கிடைக்கும் மிக உயர்ந்த விருதாகவே நாம் பார்க்கிறோம். நெல்லையப்பன் சார், கின்னிஸ் புத்தகத்தின் இறுதி பக்கங்கள் இன்னும் காலியாகவே இருக்கின்றன. உங்கள் பெயரால் அவை நிரப்பப்படட்டும். மாணவர் பேரவையின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். Yes. Thank you very much. Lovely. Okay. Receive it.
வாங்கிக்கோங்க. Oh, thank you, sir. Thank you. Thank you. Thank you, Mr. Manishankar, and thank you, sirs. I'm really excited, truly excited. Almost close to 50 years ago, I left the college. Something Mr. Manishankar has put me on a very different plane now. I don't deserve any of those anything what has been described. Whatever I even now I feel is I was a past student of the wonderful college, Paramagalani College. I always revere the founder, Sri Anandaramakrishna Iyer, the great soul. Today, education is an industry. Education is commercial industry. But 50 years ago, he thought philanthropy, what philanthropy meant, he had shown by an example of establishing all those educational institutions and hospital in Alvar-Kurichi. When I talked something about this during about 7-8 years ago in one of the alumni meetings, we were fortunate to have Mr. Krishnamurthy also with us. I told him I studied in another school, that Tirthavai High School in Abasamudram. So later in his speech, Krishnamurthy sir has said, Mr. Anandaramakrishna also studied in the same Tirthavai High School. So it was a wonderful feeling. So I even now I feel anything I have done or been able to achieve in my work front, I used to tell my colleagues that the education I got from Paramagalani College was probably the best foundation I could get. A couple of qualifications I might have added subsequently, but not much of them would have really helped me. This is my true admission. As I used to jocularly call, in my economics paper, in the exam, we had one question called Indians are better speakers than doers, Indians are better planners than executors. 10-15 years later, when I was doing a postgraduate program, in the economics paper, the very same question was repeated. So I used to be wondering whether were we adding anything more than what we learned in my basic education and in the BBA degree. So I always remember all my teachers, whoever had starting from Professor P.T. Oman to Chaladurai sir, Rajamanikam sir, and all those people, Janagiraman sir, all those people. So if at all anything I have been able to achieve, it is because of their blessings, and it is how they transformed persons like me from a basic rural area, that we have been able to reach another state, live in a different environment, and I have been able to do something for ourselves. I greatly recall the thing initiated by my friend Mohan Narayanan and supported by Prabhakaran, which has led to this, or which has culminated in my getting this award. Thank you all alumni members. My respects are again to the teachers and my colleagues and my friends who are in the alumni association and the office bearers as well. Thank you, sir. Thank you very much. Thank you. அடுத்ததாக அச்சீவர் அவார்டு வாங்க இருக்கும் திரு ராஜாராம் அவர்களை பற்றி நமது நண்பர் நாகூர் பிச்சை அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். எல்லோருக்கும் மாலை வணக்கம். திரு ராஜாராம் அவர்கள் எனக்கு சுமார் ஒரு 1912ஆம் ஆண்டு முதல் நன்றாக தெரியும். 2012ஆம் ஆண்டு முதல் என்னுடைய
மகனின் கல்யாண நிகழ்ச்சிக்காக முதலில் அவர் வந்து சிறப்பித்தார். இவர் ஒரு கடினமான செயல் வீரர், மென்மையான மனதும் உண்டு அவருக்குள் உண்டு. இந்த சாதகையால் விருது பெறும் திரு ராஜாமா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள இடையால் கிராமத்தை சேர்ந்தவர். 15/6/1955 பிறந்தவர். தந்தையார் பெயர் திரு E.S. கிருஷ்ணன், ஆசிரியராக பணியாற்றியவர். தாய் பெருமாள் அம்மாள். இவருக்கு மற்றொரு சிறப்பு என்னவென்றால் பள்ளி பரமகல்யாணி பள்ளியிலும் படித்தவர், கல்லூரியிலும் படித்தவர். சுமார் 10 ஆண்டு காலம் ஆழ்வார்குறிச்சியில் இருந்தவர். நாங்கள் எல்லாம் 3 வருடம் 4 வருடம் இருந்தவர்கள். 2 இவருக்கு ஒரு சிறப்பு அதிர்ஷ்டமும் அதில் உண்டு. 73 முதல் 76 வரை BSc பிசிக்ஸ் படித்து முடித்தார். 1979ஆம் ஆண்டு சப் இன்ஸ்பெக்டராக தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி முடித்து மப்பேடு சிறுவரம்புதூர் காவல் நிலையத்தில் முதலாக பணியில் அமர்ந்தார். அதன் பின்பு 1982 சென்னைக்கு மாற்றம் பெற்றார். சென்னையில் பழைய வண்ணாரிப்பேட்டை, வெப்பேரி, டிநகர், காசிமேடு பல காவல் நிலையங்களில் தொடர்ந்து பணியாற்றினார். காசிமேடும் சரி, பழைய வண்ணாரப்பேட்டையும் சரி, வெப்பரையும் சரி, பிரச்சனைகள் நிறைய உள்ள காவல் நிலையங்கள். அதில் காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம், ஆனால் வழிகள் இல்லாமல் வெற்றி காண முடியாது என்பதற்கு ஏற்ப இவரது பணிக்காலத்தில் பல வழிகள் நிறைந்த நிகழ்வுகள் உண்டு. ஒன்றை மட்டும் இப்பொழுது பார்ப்போம். ஒருமுறை சென்னை பர்மா பஜார் அருகில் தொடர்ந்து வழிப்பறி நடப்பதாக வந்த புகாரை அடுத்து இரவு 9 மணிக்கு குப்பத்தில் தனியாளாக நுழைந்து வழிப்பறி செய்தவரை கண்டுபிடித்து பிடிக்க முயன்றார். இந்த குப்பத்துக்கு பேர் ரேவு தானே சார்? ரேவு மிகவும் சிரமமான ஒரு இடம். ரேவை பத்தி எனக்கும் ரொம்ப க்ளோஸா தெரியும். சின்னைய குடிசை போட்டு வச்சுக்கிடுவாங்க. அந்த குடிசையை காலி பண்றதுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தா காலி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடம் உள்ள இடம். அந்த நேரத்தில் அவர் மேல் கூர்மையான கத்தியை குத்தி விடுவேன் என்று மிரட்டி இருக்கின்றான். போராடி அவனை வீழ்த்தி ஜீப்பில் ஏற்றி சென்று கொண்டிருக்கும் போது இவர் தோள்பட்டையில் குத்து விழுந்தது தெரியாமல் தொட்டு பார்த்தால் ரத்தம் வந்திருக்கின்றது. பின்புதான் தெரிகிறது இது 1 இன்ச் ஆழத்திற்கு தோள்பட்டையில் கத்தி பாய்ந்தது என்று புரிந்து கொண்டார். இவர் மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் தூஞ்சார், சத்தம் கர்மமே கண்ணாயினார். கடமை அவ்வளவு சிறப்பாக நிறைவேற்றப்பட்டது. பிறகு இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு பெற்றார். இன்னும் பல காவல் நிலையங்களில் அவர் ஆட்சியின் கீழ் பின்பு 2005 அசிஸ்டன்ட் கமிஷனராக பதவி உயர்வு பெற்றார். 30 கொலை குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்தார். யாருக்குமே தூக்கு தண்டனை இல்லையா சார்? 140 குண்டர்களையும் 375 ரவுடிகளையும் இனங்கண்டு பிடித்து தண்டனை பெற்றுக் கொடுத்ததும் இவர் சாதனை தான். சென்னை துறைமுகம் துறைமுகத்தில் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒருவர் கொலை செய்யப்பட்ட பொழுது துப்பு தொடங்க இயலாத நிலையில் மிகவும் கடினமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதை துப்பு தொடங்க பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ராஜாராம் அவர்கள் கப்பலிலே இருந்து வந்த சிலர் இதை செய்திருக்கலாம் என்று சந்தேகப்பட்டு கப்பலில் உள்ள கிச்சன் குரூப் மெம்பர் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று கண்டுபிடித்து துப்பு தொடங்கினார். இப்படி ஒரு துப்பு தொடங்கும் திறனை எக்ஸலன்சி இன்வெஸ்டிகேஷன் பாராட்டி அப்போது தமிழக அரசு இவருக்கு தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவித்தது. அண்ணா பதக்கம் தானே சார்? அது அண்ணா பதக்கம் தானே? தங்கப்பதக்கம், அண்ணா பதக்கம் என்று குடியரசு தினங்களிலோ சுதந்திர தினம் என்று வழங்கக்கூடிய ஒரு கௌரவ பட்டம். இது இவர் பெற்ற பதக்கத்தால் நம் அனைவருக்கும் பெருமை. 2013 பணி நிறைவு பெற்று சென்னை அண்ணா நகரில் வசித்து வருகின்றார்.
இப்போது தனியார் விஜிலன்ஸ் ஹெட்டாக பணிபுரிகிறார். பள்ளி கல்லூரிகளில் நடைபெறும் நிகழ்வுகளில் அறவுரை ஆற்றி வருகின்றார். இவர் தொலைக்காட்சி விவாதங்களிலும் கலந்து கொள்கின்றார். நானும் நிறைய நிகழ்ச்சிகளில் தொலைக்காட்சியில் பார்த்திருக்கின்றேன். கரைகளை கடக்கும் துணிவு இருந்தால் மட்டுமே புதிய கடல்களை கண்டுபிடிக்க முடியும் என்பது இவர் வாழ்வு நமக்கு உணர்த்துகின்றது. இவர் வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல ஆண்டு வாழ்க வாழ்த்தி திரு பரமகல்யாணி காலேஜ் சார்பாக, அலுமினி அசோசியேஷன் சார்பாக இதன் தலைவர் திரு நடராஜன் அவர்கள் திரு ராஜாராம் அவர்களுக்கு இந்த அச்சீவர் அவார்டு வழங்கப்படுகிறது. ராஜாராம் சார், இந்த அவார்டு நீங்க வாங்கும் பொழுது தங்கப்பதக்கம் ஜீவாஜி கணேசன் மாதிரி பண்ணீங்களா, இந்த சிங்கம் சூர்யா மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவிப்பு இருந்துச்சா? காவல்துறையில ஒரு கீழ்மட்ட அதிகாரியா தான் நான் பணியில சேர்ந்தேன். காவல்துறையில உதவி ஆய்வாளராக, சப் இன்ஸ்பெக்டராக 1979ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தேன். நமது கல்லூரியில் என்னுடன் படித்த 4 பேர்கள், திரு மாடசாமி, திரு சந்திரசேகரன், திரு ஜெகதீஸ்வரன், 4 பேருமே ஒன்னா படிச்சோம். 4 பேருமே ஒன்னா காவல்துறையில எஸ்ஐயா சேர்ந்தோம். அதே மாதிரி மாடசாமி நானும் ஒரே நாள்ல ஓய்வு பெற்றோம். 30/6/2013 ஒரே பகுதியில 2 பேரும் வேலை பார்த்தோம். மாடசாமி இதை பார்த்துட்டு இருப்பாரு. இது அவர் மாடசாமியும் கிடைச்சவர் தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றா நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஒற்றுமையா பாடுபட்டோம். நான் ஒரு பள்ளியாசிரியரோட பையன் தான், கிராமத்துல பிறந்தவன் தான். எனக்கு கிட்டத்தட்ட 10 வயசு இருக்கிற போது அந்த பள்ளியில சேர்ந்தேன். பரமகல்யாணி பள்ளியில, அந்த மேல்நிலை பள்ளியில அப்போ 11th ஸ்டாண்டர்ட் SSLC அது படிச்சு முடிச்சுட்டு அங்கேயே PUC, அப்புறம் டிகிரி DSc பிசிக்ஸ் படித்தேன். அந்த கல்லூரி தான், அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது அந்த பள்ளியும் கல்லூரியும் தான் என்னை உருவாக்குச்சு, ஒரு மனிதனா உருவாக்குச்சு. இன்னைக்கு உங்க முன்னால நின்று இந்த மாதிரி அந்த பள்ளியும் கல்லூரியும், அந்த கல்லூரியிலிருந்து மாணவர் சங்கத்திலிருந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நான் சேர்ந்தப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, முடிச்சுட்டு வரப்போ உலகமே தெரியாது, படிப்பு மட்டும்தான் தெரியும். ஆனா இன்னைக்கு உலகமே தெரிஞ்சிச்சு. உலகம் தெரிஞ்ச இடத்துல என்னை பாராட்டி அந்த பழைய மாணவர் சங்கத்துல இருந்து இந்த அவார்டு கொடுத்து நான் அந்த கோல்டு மெடல் CM கிட்ட இருந்து வாங்கினேன் பாத்தீங்களா, அதுக்காக நான் பெருமைப்பட்டேன். இதுக்காக அதை விட பெருமைப்பட்டேன். உண்மையிலேயே சார் சொன்னாங்க பேசுறதுக்கு முன்னாடி, அதாவது டிவில டிபேட்ஸ்ல கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த டிவி டிபேட்ஸ்ல ரொம்ப சாதுரியமா பேசணும். ஏன்னா உலகம் முழுக்கும் பார்த்துட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர் எப்படி நம்மளை மாட்ட விடலாங்கிற கேள்விகளை தான் கேட்பாரு. அதுல மாட்டாம நம்ம பதில் சொல்லுவோம். ஏன்னா நான் வேலை போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதுல ரிட்டையர்ட் ஆயாச்சு. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள குறைகள் எல்லாம் சுட்டி காட்டி கேட்பாங்க. அதான் ஒத்துக்குவேன். கிட்டத்தட்ட 10% கெட்டவங்க இருக்கிறாங்க, தவறுகள் நடக்குது, தவறுகள் செய்யறது மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க, இன்னும் கடுமையா எடுக்கணும் அப்படிங்கறத ஒத்துக்குவேன். அதே சமயத்துல வேண்டும் என்றே காவல்துறையை அசிங்கப்படுத்தணுங்கிற மாதிரி கேட்டா அதை ஒத்துக்க மாட்டேன். அதே மாதிரி அதோட நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லுவேன். இதனாலதான் ஓரளவு இப்ப நான் வேலையில இருந்த வரைக்கும், டியூட்டியில இருந்த வரைக்கும் எனக்கு நிறைய பேரும் தெரியாது. நான் சென்னையில தான் வேலை பார்த்தேன் 35 வருஷம். சென்னையில இருக்கிறவங்களுக்கு வேணா சிலருக்கு என்ன தெரியலாம். ஆனா அந்த டிவி டிபேட்ஸ் இது மாதிரி போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு என்ன தெரியுது. எந்த ஊருக்கு போனாலும் என்ன பார்த்து பேசுறாங்க, என்கிட்ட அன்பா பேசுறாங்க. ஆக இந்த பெருமையெல்லாம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த பரமகல்யாணி இன்ஸ்டிடியூஷன் தான். அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி நண்பர் முருகானந்தம் அவங்க கேட்டாங்க, அந்த அவார்டு வாங்கையில நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு. உண்மையிலேயே அந்த அவார்டு வாங்குறப்போ நம்ம இவ்வளவு பணி செஞ்சிருக்குமா, நமக்கு அவார்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம செஞ்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்போ ஃபீல் பண்ணேன். இப்ப அதோட இந்த அவார்டு கொடுக்கல உண்மையிலே பெருமைப்படுறேன். ஏன்னா அப்ப சர்வீஸ்ல இருந்தேன், சர்வீஸ் விட்டு ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறேன். இப்ப நீங்க எல்லாரும் எனக்கு மதிச்சு இந்த அவார்டு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். என் உயிர் உள்ளவரை உங்களை மறக்க மாட்டேன். நன்றி. அடுத்ததாக மற்றொரு சாதனையாளர் மிஸ்டர் ரமேஷ் ஐயர். இவங்க பாம்பேல இருக்கிறாங்க. அவரை பற்றி திரு விக்டர் துரைராஜ் அவர்கள் அறிமுகம் செய்வார்கள்.
அனைவருக்கும் வணக்கம். சாதனையாளர்கள் வரிசையில நாம அடுத்தால பார்க்க போறது நம்முடைய ரமேஷ் சார். கனவுகள் வெற்றி பெற வேண்டும்னா முதல்ல உள்ளத்துல நம்பிக்கை விதைக்கணும் சார். சாதனை தானா வளரும்னு சொல்லுவாங்க. நம்ம ரமேஷ் சார் எழில் கொஞ்சம் நாகர்கோயில் நகரை சொந்த ஊராக கொண்டவர். சாரோட தந்தை மகாதேவன் ஐயர், அவங்க தாய் வசந்தா அம்மையார். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அருப்புக்கோட்டை SPKV பள்ளியில படிச்சு முடிக்கிறாங்க. கல்லூரி படிப்பு இளங்கலை கணித படிப்பு நமது கல்லூரியில 1985 இருந்து 88 வரை படிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவருடைய PG அதாவது முதுகலை பட்டமானது விவேகானந்தா கல்லூரி அகஸ்தீஸ்வரத்திலிருந்து பெறப்படுகிறது. அவர் தன்னுடைய CA டிகிரியை மதுரையில முடிக்கிறாருங்க. முடிச்சுட்டு 1993ஆம் ஆண்டு மராட்டிய மாநிலத்தில் பணியில் சேர்கிறார். தொடர்ந்து இன்று வரை 28 ஆண்டுகளாக ரிச்லேன் குரூப்ல தலையாய பணியில் ஈடுபட்டிருக்கிறார். தற்பொழுது தனது பணியால், தனது கடின உழைப்பால், தனது நம்பிக்கையால் உயர்ந்து அந்த குழுமத்தின் வைஸ் பிரசிடென்ட் பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, he is heading accounts and finance in India and taking care of US accounting too. இது தவிர கிட்டத்தட்ட 28 ஆண்டு காலமாக அவர் டைமண்ட் அண்ட் ஜுவல் ட்ரேட்ல ஒரு மிகப்பெரிய முத்திரையை பதிச்சிட்டு இருக்காரு. இத்தனை சிகரங்களை தொட்டவர் தான் நம்ம ரமேஷ் சார். ஆனாலும் அக்டோபர் 1ஆம் தேதி 2015 அன்னைக்கு அவர் வாழ்க்கையில மிகவும் மறக்க முடியாத ஒரு நாள். அன்னைக்கு தாங்க அவருக்கு CABG ஆபரேஷன், அதாவது கரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங் செய்யப்பட்ட நாள். சிகரங்கள் நமக்கு தன்னம்பிக்கை தருங்க, ஆனா பள்ளத்தாக்குகள் தான் நம்ம மேம்படுத்தும். நம்ம ரமேஷ் சார் கிட்ட 2 இருந்துச்சு. ஒன்னு சிகரங்கள், தனது பணி, மற்றொன்று பள்ளத்தாக்குகள். இப்பொழுது அவர் அவதிப்பட்டிருக்கின்ற அந்த இதய நோய். ஆனா அவர்கிட்ட தன்னம்பிக்கை அதிகமா இருந்தது. எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லணும் அப்படின்னா, ஆபரேஷன் முடிஞ்ச 3ஆம் நாள் அவர் படுக்கையை விட்டு எழுகிறார். 5ஆம் நாள் நடந்து படிக்கட்டுகளில் ஏறுகின்ற ஒரு அதீத சக்தியை பெறுகிறார். 6ஆம் நாள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புகிறார். இது அவரது தன்னம்பிக்கைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதற்கு அடுத்து மார்ச் 2016 மருத்துவ ஆலோசனைக்கு போகின்ற பொழுது மருத்துவர்கள்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க, சார் நீங்க சைக்கிளிங் பண்ணணும், ட்ரெட்மில் வாக் போகணும், ஒரு ஜிம்ம அதாவது ஒரு உடற்பயிற்சி நிலையத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றப்போ நம்ம ரமேஷ் சார் சூஸ் பண்ணது ஜிம் இல்லைங்க, அவருடைய தன்னம்பிக்கை. அவர் சொல்றாரு, சார் நான் நார்மல் சைக்கிள் ரைட் போலாமா அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்கிறாரு. இவருடைய அதீத தன்னம்பிக்கையை பாராட்டி மருத்துவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். நம்ம சார் முயற்சி பண்றாரு சார். முதல்ல ஒரு 15 நாட்களுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் கூட தொடர்ந்து சைக்கிளில் செல்ல இயலாத நிலையில் அவர் இருக்கிறார். ஆனாலும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அல்லவா. 45 நாட்களில் தினமும் 15 முதல் 20 கிலோமீட்டர் வரை காலையில் சைக்கிளிங் செய்யும் மிகப்பெரிய ஒரு வலிமையை அவர் பெறுகிறார். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. உண்மைதானே? அது மட்டுமல்ல, உடனடியாக அவர் குரூப் ரைடில் இணைகிறார், சைக்கிளிஸ்ட் மீட்டில் பங்கு கொள்கிறார், லாங் ரைடு போய்கொண்டே இருக்கிறார். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, மும்பையில பார்ஷிக் மலைன்னு ஒண்ணு இருக்குங்க. அது உச்சியில ஒரு பிரபலமான ஒரு கிருஷ்ணர் கோயில். அது கல்லும் மண்ணும் நிறைந்த கரடுமுரடான ஒரு பாதை. அந்த பாதையை இவர் அடிவாரத்திலிருந்து உச்சியில் இருக்கின்ற கிருஷ்ணர் கோவில் வரையில் கிட்டத்தட்ட ஒரே மூச்சில் இடைநிற்றல் இன்றி பயணிக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, மற்றொரு சாதனைக்கு அவர் சொந்தக்காரர். புனே நகரத்துல இருந்து கோவா வரைக்கும் 643 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 31 மணி 20 நிமிடங்கள் கடந்து புதிய சாதனை அவர் படைத்தார். இதுல அவர் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7391 மீட்டர் உயரத்தில் எட்டினார் என்பது மற்றும் ஒரு சாதனை. இன்னொரு பயணம் சொன்னோம் அப்படின்னா சஹ்யாத்ரி மலை, அதுல உள்ள ஒரு 400 கிலோமீட்டர் தூரத்தை 24 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் கடந்தார் என்பதும் ஒரு மிகப்பெரிய சாதனை. சார் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் சார், இதய நோய் வந்துட்டுனாலே எல்லாருமே வீட்டுல முடையும் கிடப்போம் சார், பஸ்ல போகக்கூடாது, சைக்கிள்ல போகக்கூடாது, கார்ல போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இதய நோய் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நடமாட முடியும், சாதனைகள் படைக்க முடியும் என்பது நம் சமுதாயத்திற்கு திரு ரமேஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கிறார். செயல்கள் விதியின் விதைகள், அவைதான் இலக்குகள் என்ற விருட்சங்களாக வளர்கின்றன என்று நமக்கு அவர் உணர்த்துகிறார்.
நம் திறன்களை திறப்பதற்கான சாவி நமது தொடர் முயற்சி தான் என்பதையும் நம்ம ரமேஷ் சார் நமக்கு சொல்றாங்க. இன்னைக்கு நாம இந்த ஜூம் மீட்டிங்க்கு வரணும்னு சொல்லி காலையில் அவரை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அவர் சொன்ன வார்த்தை உண்மையில எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்ததுங்க. சார், காலையில எனக்கு ஒரு 200 கிலோமீட்டர் சைக்கிளிங் இருக்கு சார், அதை முடிச்சுட்டு நான் கண்டிப்பா 4 மணிக்கு நான் வந்து ஜூம் மீட்டிங்ல கலந்துப்பேன்னு சொன்னார் சார். இந்த தன்னம்பிக்கை பொருந்திய ஒருவரை நமது கல்லூரி உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பதில் நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் பேரவை பெருமிதம் கொள்கிறது. ஆல் தி பெஸ்ட் ரமேஷ். மிஸ்டர் ரமேஷ், உங்களுக்கான அவார்ட் இதை விரைவில் கொரியர் மூலம் உங்களை வந்தடையும். இப்பொழுது எங்களது பாராட்டுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஏற்புரையை எங்களுக்கு கொடுங்கள். Thank you very much. Thank you very much. இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒண்ணு சடன்ல கிடைச்சிருக்கு. எஸ், தன்னம்பிக்கையை பத்தி நீங்க பேசுனீங்க. அதெல்லாம் வந்து மூல காரணம் நான் சொல்ல போனா ஜானகிராமன் சாரும் சுந்தரம் சாரும் தான் சொல்லுவேன். அவங்க 2 பேரோட இதுதான் எனக்கு வந்து ஒரு நெவர் டு கிவ் அப் ஆட்டிடியூட் எனக்கு வந்தது வந்து மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஜானகிராமன் சார். அண்ட் எந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல நான் வந்து இது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இது வந்தது வந்து மிஸ்டர் சுந்தரம் சாரோட கைடன்ஸ் தான். அவ 2 பேரோட இதனாலதான் இன்னைக்கு வந்து ஐம் இன் திஸ் பொசிஷன் அண்ட் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து ஐ வுட் சே ஜானகிராமன் சாரும் சுந்தரம் சாரும், நாட் டு ஃபர்கெட் ரவியம் சாரும். இவ 3 பேர் இல்லைன்னா நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு முன்னுக்கு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக அச்சய அவார்டு கொடுக்க இருப்பது திரு நமச்சிவாயம் அவர்களுக்கு. இவர்களை திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துவார்கள். Thank you very much. It's a privilege to introduce Mr. Namasivayam. திரு நமசிவாயம் அவர்கள் வெற்றியாளர்களால் பரிசீலிக்கப்பட்டவர் அல்ல. அவர்கள் கடினமான உழைப்பால் வெற்றியை பரிசாக பெற்றுக் கொண்டவர்கள். சாதனையாளர்கள் வரிசையில் திரு நமசிவாயம் அவர்கள் நமது அருகிலுள்ள அம்பாசமுத்திரம் நகரை சொந்த ஊராக கொண்டவர். 1972ஆம் ஆண்டு தமிழ் வருட பிறப்பு பிறந்தவர். 14th ஏப்ரல். தந்தையார் திரு சண்முகசுந்தரம் மெத்ரா கோட்ஸில் பணிபுரிந்தவர். தாயார் வசந்தா அம்மையார். தனது பள்ளி கல்வியை PLWA பள்ளி விக்ரமசிங்கபுரத்தில் முடித்து பிறகு நமது கல்லூரியில் 89-92 BSc கெமிஸ்ட்ரியும் பிறகு 92-94 MSc கெமிஸ்ட்ரியும் முடித்தவர். 1996 சார்பு ஆர்வலராக சப் இன்ஸ்பெக்டராக தேர்வு செய்யப்பட்டார். அவரது திறமை சாதாரணமானதுதான். ஆனால் திறமையாளர்களிடமிருந்து வெற்றியாளர்களை பிரிப்பது கடின உழைப்பு மட்டுமே. ஆம், பயிற்சியின் போது கடின உழைப்பால் தேர்வு செய்யப்பட்ட 500 பேரில் ஒருவராக வந்து சட்டம் பற்றிய பிரிவில் தங்கப்பதக்கம் பெற்றவர். தென்காசி மாவட்டத்தில் சிவகிரியில் சப் இன்ஸ்பெக்டராக முதல் பணியாணையை பெற்றுக் கொண்டவர். நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் திறம்பட பணியாற்றி 2005 இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு பெற்றார். அதன் பிறகு கோவை குண்டுவெடிப்பிற்கு பின் அங்கே சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவில் பணியாற்றினார். அது மிகவும் ஒரு சவாலான பணியாக இருந்தது. அதிலும் வெற்றி கண்டு கோவையை அமைதி பாதைக்கு திரும்ப உதவினார். பிறகு ஈரோடு மாவட்டத்திலும் சிறப்பாக பணிபுரிந்தார். 2016 அசிஸ்டன்ட் கமிஷனராக பதவி உயர்வு பெற்று சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பணி அமர்த்தப்பட்டார். ஒருமுறை முகம் முழுவதும் சிதைக்கப்பட்ட நிலையில் அடையாளமே தெரியாதவாறு கொலையுண்டு கிடந்த ஒருவரை துப்பு துலக்க இயலாமல் போன போது நமது நமசிவாயம் அவர்கள்தான் அதை முயற்சி செய்தார். மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் போது ஒளிவேளை முடியலாம் என்று உங்களுக்குள் ஒரு மெல்லியதாக குரலே நமது நம்பிக்கை. அதே நம்பிக்கை தான் இறந்து போனவரின் பிளட் வெசலை மட்டும் வைத்து இறந்துவரை அடையாளம் கண்டு குற்றவாளியையும் கண்டுபிடித்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார் நமது நமசிவாயம் அவர்கள். இந்த சாதனைக்காக இந்த சிறப்பான புலனாய்வுக்கான தங்க பதக்கம் அப்போதைய தமிழக முதல்வரால் அவருக்கு வழங்கப்பட்டது. இது தவிர 2000 ஆண்டு தென்காசியில் ஏற்பட்ட சாதி கலவரத்தை அங்கே சப் இன்ஸ்பெக்டராக இருந்து அடக்கியதையும் பெருமையோடு நினைவு கொள்கிறார் நமது நமசிவாயம் அவர்கள். இந்த 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நமது குடியரசுத் தலைவரின் உயரிய விருதான ஆல் இண்டியா ரெசிடென்ட் போலீஸ் மெடல் ஃபார் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் என்ற விருதுக்கும் அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது நமக்கும் நமது கல்லூரிக்கும் பெருமை சேர்க்கும் நிகழ்வு. அப்பழுக்கற்ற
மாசற்ற பணிபுரிந்தமைக்காக இவர் இந்த விருதை பெறுவதால் நமது மாணவர் சங்கம், முன்னாள் மாணவர் சங்கமும் மாணவர் பேரவையும் அவரை மனமாக பாராட்டுகிறது. தற்போது இவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் டிஎஸ்பியாக பணியாற்றி வருகிறார். இவர் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் பதில் இதுதான்: என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய், அதையே விரும்பி செய், அதை நம்பிக்கையோடு செய், நேர்மையாக செய், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய். இது திரு நமசிவாயம் அவர்களின் வார்த்தைகள், பொன்னான வார்த்தைகள். அவருக்கு மேலும் பல பல விருதுகள் பெற்று உயர நாம் அவரை நெஞ்சார வாழ்த்துவோம். சார், யூ வில் பி a role model for all our future students. Thank you, sir. இப்பொழுது திரு நமச்சிவாயம் அவர்களின் ஷீல்டு வந்து காண்பிக்கப்படுகிறது. அவர்கள் வேலை நிமித்தமாக நம்மளோட கனெக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. இது அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இப்போது பெஸ்ட் என்சிசி கேடட்ஸ்க்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதை பற்றி நமது நண்பர் திரு தங்கத்துரை அவர்கள். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். தேசிய மாணவர் படை என்சிசி பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். 1948 இந்தியாவில் வந்து என்சிசி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் இப்போ இந்தியாவில் வந்து மொத்தம் 30 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த எண்ணிக்கையை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நிறைய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல சிறப்பு என்னன்னா, 1965 1971 நடந்த இந்தியா பாகிஸ்தான் வார்ல 2ஆம் வரிசை அணியா நம்ம இந்திய மாணவர் படையை வச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு சிறப்பு இருக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம காலேஜில் இருக்கிற அனைத்து மாணவர்களும் இந்த தேசிய மாணவர் படையில சேர்ந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இதுல பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப வந்து கொடுத்து வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, எங்க அப்பா வந்து முன்னாள் இராணுவ வீரர். அவர் வந்து என்ன வந்து இராணுவத்துல சேர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனா சில காரணங்களால அது முடியல. அப்படி இருக்கும்போது அந்த ஆசை, அவரோட ஆசையை நான் என்னோட என்சிசி கல்லூரி படிக்கும்போது என்சிசியில சேர்ந்து நான் வந்து அதை அவரோட ஆசையை பூர்த்தி பண்ணி அந்த யூனிஃபார்ம் நான் அந்த என்சிசியில சேர்ந்ததால மட்டுமே என்னால போட முடியும். அது வந்து அவ்வளவு உயரிய மதிப்புரிய ஒரு விஷயம். அதனால நம்ம கல்லூரி மாணவர்கள் அனைவரும் கட்டாயமா இந்த என்சிசி பிரிவுல சேர்ந்து நீங்க வந்து பயிற்சி பெற்றீங்கன்னா உங்களுக்கு மிகவும் உபயோகமுள்ளதா இருக்கும். நான் 82 இருந்து 85ஆம் வருடம் வரைக்கும் பிஎஸ்சி கணித பிரிவு படித்தேன். அப்போ வந்து சார் மறைந்த திரு பிரின்சஸ் தான் இருந்தாங்க. மிகவும் நேர்த்தியாக இந்த தேசிய மாணவர் படையை வந்து வழிநடத்தி எங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்தாங்க. பாளையங்கோட்டையில வந்து ஷூட்டிங் ப்ராக்டிஸ் நடந்துச்சு. இதெல்லாம் யாருக்குமே நம்ம வந்து நினைச்சு பார்க்க முடியாது. இப்ப இருக்கிற நிலையில ஒரு ஷூட்டிங் ப்ராக்டிஸ்லாம் போகணும்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோ ஈஸியா நம்ம போய் ஒரு ஷூட்டிங் ட்ரைனிங் எடுத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து நமக்கு தேசிய மாணவர் படையில மட்டும்தான் கிடைக்கும். அதுலேயே நம்ம கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் வந்து திறமையா இருக்கிறவங்களுக்கு நமது முன்னாள் மாணவர் சங்கத்துல இருந்து இப்ப பரிசு வழங்க இருக்கிறோம். அதனுடைய விவரங்களை தலைவர் அவர்கள் உங்களுக்கு வழங்குவோம். இந்த நேரத்துல என்சிசியோட என்னுடைய அசோசியேஷன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்சிசியில சி சர்டிஃபிகேட் நான் பாஸ் பண்ணேன். அப்போ வந்து சம்மர் கேம்ப் நடக்கும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அப்போ வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் சேர்ந்த ஒரே டிஸ்ட்ரிக்ட். அந்த சமயத்துல மொத்தம் 2 பேர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அனுப்புறாங்க. மராத்தா ரெஜிமெண்டோட 21 days அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம். அதில் நான் பங்கு கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. அதை நினைத்து மகிழ்கிறேன். இப்போ நமக்கு தீபக் வாசன் அண்ட் மணி
மணி பரதன்னு 2 பேருக்கு வந்து பெஸ்ட் கேடட் அவார்ட்ஸ் கொடுக்க இருக்கிறோம். அவர்களை லிங்க் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். தீபக் வாசன், இன்னொன்று மணிபரதன், 2 பேரையும் அப்லிங்க் பண்ணிடுங்க. மணிபரதன் மிகவும் சந்தோஷம். கல்லூரியிலேயே வந்து சிறந்த தேசிய மாணவர் படை மாணவராக உங்களை தேர்ந்தெடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த பயிற்சிகளை முடித்து இன்னும் காவல்துறையிலோ இராணுவத்திலோ பெரிய பெரிய பதவிகளை அடைய வேண்டும் என்று இந்த அலுமினி சார்பாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ சார். எஸ் சார். சார் இந்த அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. எங்க செட்ல 18 பேர் இருக்காங்க. ஆனா எங்க 2 டீம் தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்களுக்கு உண்டான பணப்பரிசு காலேஜ்ல இருந்து கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். மிகவும் நன்றி. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். இப்பொழுது முக்கியமான நிகழ்வு, இந்த அனுவல் ஜெனரல் மீட்டிங்கிற்கு மிக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு வி சுப்பிரமணியன் அவர்களை திரு தங்கம் அவர்கள் குழு நகரமா பெங்களூரில் இருந்து அறிமுகப்படுத்துவார்கள். அனைவருக்கும் எனது ஆசா பாச அன்பு வணக்கங்கள். வெபினாரில் கூட்டப்பட்ட கூட்டம் இந்த வெபினாரில் கலந்து கொள்ளும் யாவரும் இனிய வாழ்வு பெற வேண்டும் என்பது எனது நாட்டம். இந்த வெபினாரில் கலந்திருக்கும் யாவரும் இனிய வாழ்வு பெற வேண்டும் என்பது எனது நாட்டம். சிறப்பு விருந்தினர் வி சுப்பிரமணியம், அறிமுகம் செய்பவர் வி சுப்பிரமணியன் தங்கம். சிறப்பு விருந்தினர் வி சுப்பிரமணியம், அவர்களை சிறப்பித்து அறிமுகம் செய்பவர் வி சுப்பிரமணியம் தங்கம். என் தகப்பனார் பேர் வி சுப்பிரமணியம். செல்வ வளம் சேர்க்கும் சேரன்மாதேவி செல்வர் சிறப்பு விருந்தினர் பிறந்த ஊர் இதுதான். திரு விஸ்வநாதன் கோமதி அம்மாள் இவரது பெற்றோர். பெற்றோர் இவர்கிட்ட பெயர் சுப்பிரமணியம். காரண பெயர் சக்தி என்பதால் என்னவோ இந்த சக்திக்கு, இந்த திறமைக்கு காரணம் எதுவாக இருக்கலாம் என யோசித்தேன். அம்பாசமுத்திரத்தில் ஆரம்ப கல்வி கற்றதால் அஸ்திவாரம் அருமையாக அமைந்திருக்க வேண்டும். இல்லை, இரண்டாவதாக கல்லிடைக்குறிச்சியில் கல்வி கற்றதால் காங்கிரட் கட்டிடம் போல மன உறுதி பெற்றிருக்க வேண்டும். 2. மூன்றாவது எல்லாத்துக்கும் ஆழ்வார்குறிச்சியில் ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரியில் இளம் வியாபார நிர்வாகவியல் 1974 கற்றதால், கல்வி அறிவு பெற்றதால் இவருக்கு இந்த திறமை வந்திருக்க வேண்டும். அடுத்து அந்த காலத்துல பிபிஏ படித்தவர்கள் பேசும் ஆங்கில மொழியின் வளத்தை கண்டு சுலைமான், அலி, நாங்கள் எல்லாரும் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். ஆங்கில மொழி வளம் அதிகமாக இவர் பெற்றிருக்கலாம் ஆழ்வார்குறிச்சியில் படித்ததால். அந்த ஆங்கில வளம் அதிகமாக பெற்றிருந்ததால் ஆயுள் காப்பீட்டு கழகத்தில் பணிவாய்ப்பும் பெற்றிருக்கலாம். அசிஸ்டண்டாக சேர்ந்தது முதல் 6 வரை உயர்ந்த பதவியையும் அவர் பெற்றிருக்கலாம். காரணம், அவர் ஆழ்வார்குறிச்சியில் படித்ததால். இந்தியாவின் பல மாநிலங்களிலும் அவர் பணியிடம் சேர்ந்திருக்கலாம், பணி மாற்றம் பெற்றிருக்கலாம், பணி சிறந்து அவர் பயிற்சிகளும் பெற்றிருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக தனது இல்லத்தரசியோடு உரியவளோடு உலகில் போகாத நாடில்லை என கூறும் அளவுக்கு தலை சற்று வழக்கையாக இருந்தாலும் உலகம் சுற்றும் வாலிபனாக வந்திருக்கலாம். காரணம், அவர் பிபிஏ ஆழ்வார்குறிச்சியில் படித்ததால். இன்றும் வாலிபர் பலரை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி ஆயுள் காப்பீட்டு கழகத்திற்கு தன்னை அர்ப்பணித்து, இளைஞர்களை அர்ப்பணித்து ஆற்றிக்கொண்டிருக்கும் சேவை அளவிட முடியாதது, நம்மை ஆச்சரியப்படுத்துவது. வெற்றியாளரே வி சுப்பிரமணியரே, வாருங்கள், அனுபவ வார்த்தைகளை அள்ளி அள்ளி தாருங்கள். தங்கமாக வேண்டுகின்றேன்.
பழைய மாணவர் சங்கத்தின் ஒரு அங்கமாக வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். வாருங்கள் சிறப்பு விருந்தினரே. அனைவருக்கும் மாலை வணக்கம். சிறப்பாக அறிமுகப்படுத்திய நண்பர் சுப்பிரமணியன் தங்கத்துக்கு தங்க மெடலே கொடுத்துள்ளார். என்னை அழைத்த இந்த நமது கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்திற்கு என்னுடைய முதற்கண் பாராட்டு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வேரை மறவாத நிலையில் வேரை வலுப்படுத்தும் உரமாக உள்ள மாணவர். பொதுவாக இரத்த சம்பந்தப்பட்டு வருவது உறவு, இதயம் சம்பந்தப்பட்டு வருவது நட்பு. இதில் எது சிறந்தது என்பது நீண்ட காலமாக பட்டிமன்றத்தில் போய்கொண்டு உறவா நட்பா. ஆனா கல்லூரியோட உறவை சக நண்பர்களுடைய நட்பை வளர்த்து நீண்ட காலமாக 24 முடிச்சுட்டு வந்துட்டு அதற்கு முன்புள்ள மாணவர்கள் அதற்கு பின்புள்ள மாணவர்கள் என்று இந்த சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி வரும் அனைத்து அந்த பொறுப்பாளர்களுக்கும், நேற்றைய பொறுப்பாளர்கள், இன்றைய பொறுப்பாளர்கள், நாளைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறந்த பணி. சில சமயம் வெட்கப்படுகிறேன், எனது தொடர்பு இதுக்கு குறைவாக உள்ளது என்று. நண்பர் முருகானந்தம் அவர்கள் அந்த நெல்லை கோட்டத்தில் இருக்கும்போது அவருக்கு சந்திக்கப்படுவது முதலாக இந்த சங்கத்தை பற்றியான ஒரு உணர்வு வந்தது. அப்போ பொறுப்பில் அப்போது அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிறேன். அந்த 2013 ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்ல கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது திருநெல்வேலியில். அதுபோல இந்த கல்லூரியை நிர்வாகம் செய்த அண்ணல் அனந்தராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா கல்லூரி சேருவதற்கு முன்பாகவே நீண்ட காலமாக அந்த கல்லூரி பேருந்தை பார்த்து ஏங்கிய வேணும். அம்பாசமுத்திரம் தீர்த்தபதி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற காலத்துல அப்பதான் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க பஸ் ஸ்டூடெண்ட். அப்ப கள்ளக்குறிச்சி அம்பாசமுத்திரம் வரைக்கும் அந்த பஸ் போகும் பொழுது பள்ளி மாணவனாக இருக்கும் பொழுது கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களை பார்த்து ஏங்கிய காலம் உண்டு. பிறகு அதே பல பேருந்தில் பயணம் செய்து இந்த கல்லூரியில் மாணவனாக சேர்ந்த பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி. எல்லோரும் சொன்னது போல எல்லோரோட உயர்வுக்கும் காரணமான இந்த கல்லூரி என்னுடைய உயர்வுக்கும் காரணம். குறிப்பாக இன்று 4 சாதனையாளர்கள், 2 என்சிசி இவர்களை பாராட்டினர்கள். மிக்க மகிழ்ச்சி. அனைவருடைய வளர்ச்சி, அனைவருடைய சாதனைகளை தேர்ந்தெடுத்து பாராட்டக்கூடிய அந்த பக்குவம் பெரிய பெரிய கவிஞர்கள் சொல்லக்கூடியது பிறக்கையில் தாளாட்டு, இருக்கையில் பாராட்டு, இறக்கையில் நீராட்டு. இந்த பாராட்டு என்பது மிக முக்கியமானது, உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது. அதை கண்டறிந்து பாராட்டிய மாணவர் சங்க பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்று இதில் பங்கெடுத்துக் கொள்ள அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறந்த கல்லூரி. இன்று நினைத்து பார்த்தாலும் ஒவ்வொருத்தரும் கல்லூரியை முடித்த பிறகு பல்வேறு அலுவலகங்கள், பல்வேறு பொறுப்புகளுக்கு சென்று பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு. அதற்கு பிறகு அதை நினைவு வைத்திருக்கிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இத்தனை ஆண்டு காலம் இன்னும் சிறப்பாக நண்பர் நடராஜன் சார் அவர்களே நான் வேற பொறுப்புல பார்த்தது, 2 பேரும் பொறுப்புல இருக்கும்போது பார்த்தது. இன்று அவரை சந்திக்கும் போது வித்தியாசமாக இருக்குது. அன்று அந்த கல்லூரி மாணவர் என்பது எனக்கு தெரியாது. அதுபோல பல்வேறு நீங்க சொல்லக்கூடியது பார்த்தா உலகம் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரி மாணவர்கள் அனைத்தும் இதில் கலந்து கொள்கிறார்கள் என்பது மற்றற்ற மகிழ்ச்சி. பெரிய சாதனை. நீண்ட நேரமாக இதை கவனித்துட்டு வரேன். பொதுவாக எல்லா கூட்டங்களையும் நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இந்த சீஃப் கெஸ்ட் நீங்க போட்டதே எனக்கு மனசு வருத்தமாக. சீஃப் கெஸ்டே கிடையாது, நானும் உங்களில் ஒருவன். 2வது சீஃப் கெஸ்ட் கூட இன்னொரு பெரிய பொறுப்பு என்னன்னா, கடைசி வரைக்கும் பொறுமையா இருக்கணும். மிகப்பெரிய பல கூட்டங்களை நான் பேசும்போது பார்த்திருக்கேன். நான் என்னெல்லாம் பேசலாம் நினைக்கும் எல்லாரும் பேசிடுவாங்க. ஏன்னா கடைசியாக பேசக்கூடிய நீங்களா காத்துக்கொண்டிருப்ப நீண்ட நேரமா காத்துக்கொண்டிருக்க பேச்சாளர் வருவார்னு சொல்லி எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்டையும் கவர் பண்ணுவாங்க. அதுபோல இந்த கடைசியா பேசக்கூடிய பொறுப்பு கிட்டத்தட்ட கடைசி பேட்ஸ்மேனுடைய அந்த இலக்கு போல இருக்கும். அது மிகப்பெரிய இலக்கு. ஆனா மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சியோட இருக்கிற இந்த உங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை படிக்கும்போது ரொம்ப ஏகப்பட்ட காரியங்கள் இல்ல, நிறைய விஷயங்கள் நீங்க என்னுடைய எஸ்பிக்கு வாட்ஸ்அப் குரூப்ல கூட நீங்க போடலாம். ஏன்னா நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு வரக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும்தான் தெரியுது. என்ன வராதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏகப்பட்ட காரியங்கள் படிக்கிறது. கிட்டத்தட்ட சமூக அக்கறை உள்ளது, மனிதவள மேம்பாடு,
உயர் உடல்நலம் சார்ந்த சில உதவிக்கரங்கள், ஸ்காலர்ஷிப்பு, எத்தனை விதமான காரியங்கள் இந்த அசோசியேஷன் செஞ்சுட்டு இருக்குங்கிறத வந்து பார்த்தா தெரிஞ்சு மிக்க மகிழ்ச்சி. நான் ரீகலெக்ட் பண்றதுக்கு ஏராளமா இருந்தா கூட அது எல்லாருக்கும் நான் ரொம்ப விரும்பினது என்னன்னு சொன்னால் 73, 74 நாங்க போன இந்திய அளவு அந்த சுற்றுப்பயணம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத பிபிஏ சுற்றுப்பயணம். எவ்வளவு முயற்சி எடுத்தாங்க மிஸ்டர் மனுஷங்க எல்லாரும். அன்னைக்குதான் லைஃப்ல முதல்ல பிளேசர்ங்கிறது என்ன பார்த்தேன். பிளேசர்னா என்னன்னு தெரியாது. பிளேசரை போய் இவங்க மதுரையில போய் துணி எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் தச்சு கொடுத்து எல்லாரும் பிளேசரோட போனாலும் ஒரு நகைச்சுவை உண்டு. அந்த பச்சை கலர் பிளேசரை போட்டு நாங்க எல்லாரும் பெங்களூருக்கு போயிருக்கும் பொழுது அங்க டேபிள் கிளாத்தே அதான். எல்லாரும் போய் உட்கார்ந்து இருக்கோம். பச்சை அங்கேயும் பச்சை என்னன்னு பார்த்தா அந்த துணி தொட்டு பார்க்கணும். ஆனா எங்களுக்கு தெரியாது. அது அவன் அந்த உயர்ந்த கம்பெனியுடைய அந்த காலகட்டத்துல செஞ்சது நிறைய அனுபவங்கள். அந்த டூர்ல அதிகமான அந்த நட்புகள் எங்களை ஒரு என்டர்பிரைசிங் ஆக்கினது, ஒரு இண்டஸ்ட்ரீஸா ஆக்கின ஒரு அருமையான டூரை மறக்க முடியாது. இன்னும் நீங்க நிறைய பேர் ஹாஸ்டலர் இருக்கீங்க. நாங்கெல்லாம் பஸ் ஸ்டூடெண்ட். இந்த பஸ் பேருந்து வாழ்க்கை இனிமையா இருக்கும். நீங்க எப்படி ஒரு வீடியோல காமிச்சது அது போல அந்த ஆம்பூரை தாண்டும் பொழுது, இந்த மருத நிலத்தின் வயலை பார்க்கும் பொழுது, சில விஷயங்களுக்கு சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து அந்த கல்லூரி பருவத்துல மகிழ்ச்சியாக இருந்த காலம். இன்னும் சொல்ல போனா நாளாக அந்த மகிழ்ச்சிகள் எப்படி முடிவு போகுது. அது போல சொன்னார் ஒருத்தர் வழக்கையை பத்தி சொல்லும் போது சொன்னார் முடிவில்லைன்னு. பட் நாளாக அந்த மகிழ்ச்சிகள் குறைவ ஆரம்பிச்சிட்டோங்கிற வருத்தம். என்ன காரணத்தில் எல்லாரும் அதே அந்த பழைய முன்னர்ல பாக்குறேன். மனுஷங்கரை எப்படி பார்த்தேன், இன்னைக்கு நாகர் எப்படி பாக்குறோம். அந்த உருவம் மாற்றம் இருந்தா கூட உள்ள மாற்றம் அவசியம் இல்லைன்னு தோணுது. உங்களை பார்த்தா தெரியுது. உங்களோட உள்ளவும் மாற்றம் இல்லை, உருவம் மாற்றம் இல்லை. அது போல எல்லாருக்குமே நான் சொல்றது அந்த மாற்றங்கள் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சின்ன மனக்குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அந்த திடீர்னு நீங்க சொல்லும் போது கூட்டம் கூடும் பொழுது, கல்லூரி பருவத்தை நினைச்சு பார்க்கும் பொழுது பழச அசை போடுறதுக்கு ஏராளமான நிகழ்வுகள் இருந்தால் நல்லது. இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கோ இல்ல நிறையவர்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும். நிறைய நிகழ்வுகளை அந்த காலத்துல உண்டாக்கினால் பிற்காலத்துல அசை போடுறதுக்கு ஏகப்பட்ட வாழ்க்கை இருக்கு. அது குறிப்பாக நிறைய வேணும். நான் நல்ல ஒரு பாட்டு மட்டும் நான் யோசிச்சேன். எந்த பொருத்தமான பாடல், சினிமா பாடல் நிறைய நான் போடுறேன். நண்பர் நாகூர் விஜய் சொன்னார், நிறைய கேட்டுட்டு தான் படுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல. ஆனா நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். கண்ணதாசனுடைய பாடல்கள் போட்டா கூட இன்றைக்கு நான் கோட் பண்றது வாலியினுடைய பாடல், இதோ எந்த தெய்வம் முன்னாடி. இந்த பாடல் வந்து தாளாளர்ல இருந்து, நம்முடைய கல்லூரி பேராசிரியர்ல இருந்து, முதல்வர்ல இருந்து, முன்னாள் மாணவர்கள், இன்றைய மாணவர்கள் எல்லாருக்கும் பொருத்தமானது. இதோ எந்த தெய்வம் முன்னாடி. அதுல சில குறிப்பிட்ட வரிகள் ரொம்ப சிறந்த. ஒரு தெய்வம் எப்படி இருக்கணும்? தெய்வம் தான் எல்லாருக்கும். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். சிறந்த பாடலுக்கு தகுதியானவர்கள் முன்னாள் மாணவர்கள், இன்னாள் மாணவர்கள், பேராசிரியர்கள், பள்ளி ஆசிரியர் அனைவருமே இந்த மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்து. நேற்று ஒரு நம்ம தெங்கச்சி சுவாமிநாதன் சொன்ன ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லிட்டேன். நகைச்சுவையோட சொன்ன கருத்து. நீங்க ரொம்ப நேரமா சீரியஸா பேசுறீங்க. கொஞ்சம் நகைச்சுவையா இருந்தா வாழ்க்கை நல்லது. எந்த வியாதியும் வராதுங்கிறது என்னுடைய. நான் எல்லா பழக்கம் வச்சிருந்தா கூட நகைச்சுவை என்னால வண்டி ஓடிச்சு. அவர் சொன்னாரு, ஒரு அம்மாக்கு அந்த பையனை என்ன படிப்பு படிக்க வைக்கிறான் அப்படிங்கிற அவருக்கு ஒரு ஆர்வம். சின்ன வயசுல அவன் சின்ன ஸ்கூல் பையன் கூட இல்லை. அப்புறம் பெரிய சைக்காட்ரிஸ்ட கூட்டு போறாங்க. அந்த மனநலம் உள்ளவர். நீ கண்டுபிடிச்சு சொல்லுங்க, இவன் எதுல சிறந்தவனா இருப்பான், இன்ஜினியரிங் படிக்கணும், எதுல எந்த கோர்ஸ் சேர்க்கிறாங்க. அவர் வந்து பையனை கூட்டுவா, நான் பாக்குறேன், ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்றாரு. இந்த பையன் வரான், டேபிள்ல 3 இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கிறார். ஒரு சுத்தியல், ஒரு திருகு, ஒரு ஸ்க்ரூ டிரைவர். இந்த 3ல எது எடுத்தா அவன் எந்த கோர்ஸ்ல சேரலாம்னு அவன் சொல்றான். ஒருவேளை அவன் முதல்ல சுத்தியல் எடுத்தா மெக்கானிக்கல், இந்த 2வது திருகுப்பிடி சிவில், 3வது என்னன்னா ஸ்க்ரூ டிரைவர். அவன் நிச்சயமா எலக்ட்ரிக்கல் இதுல சேர்க்கலான்றான். அந்த பையனை உள்ள கூட்டு வர அம்மாட்ட சொல்லிடுவான். அவன் நேர போய் அந்த நர்ஸை பிடிச்சிடறான். அவர் சொல்றாரு, நீங்க நினைச்சது அந்த பையனுக்கு சிறந்தது டாக்டர். அவன் தேர்ந்தெடுக்கு. ஏன்னா சொன்ன கருத்து என்னன்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம என்ன படிக்கிறோம், எதை நம்ம செலக்ட் பண்றோம். ஆனா அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா
நம்ம நினைச்சதை விட பேரண்ட்ஸ் நினைச்சதான் நம்ம அதிகமா கத்துக்கொள்ள வாய்ப்பு கிடைச்சது. இன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லை. ஏகப்பட்ட செலெக்ஷன், எல்லாரும் எது வேணாலும் படிக்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கு. அந்த காலத்துல அப்படி இல்லை. நம்ம நினைச்சா கூட பேரண்ட்ஸ் என்ன நினைச்சாங்கிறது தான் அந்த காலத்துல முக்கியம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த பையனுக்கு என்ன நினைக்கணுங்கிற உயர்த்த கருத்தை சொல்றதுக்காக அவர் அந்த கருத்தை சொன்னாரு. மகிழ்ச்சி. இல்ல நீங்க பேசுறவங்க 10 நிமிஷம் போட்டு இல்லாத மனிதனுக்கு இல்லை என்ற தொல்லையடா, உள்ளவனுக்கு வாழ்க்கையில் உள்ளதெல்லாம் தொல்லையடா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணலைன்னு சொல்ல, சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு சொல்ல, சில பேருக்கு குழந்தைகள் இல்லைன்னு சொல்ல, சில எனக்கு வந்து இவன் பிறந்தானேன்னு சொல்ல. கண்ணதாசன் பாட்டு எழுதும் போது அதான் இல்லாத மனிதனுக்கு இல்லை என்று தொல்லையடா, உள்ளவனுக்கு வாழ்க்கையில் உள்ளதெல்லாம் தொல்லையடா. மகிழ்ச்சி. இன்னும் நிறைய நாடுகள்ல நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது என்ன கூட கேட்டார் வந்து எப்படி இவ்வளவு நாடுகள் போனீங்கன்னு. நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து நிறைய நாடுகள், நிறைய உலகத்தை சுற்றி பார்க்கணுங்கிற ஆர்வம். என்ன காரணம் சொல்லி நீங்களே நிறைய போகலைன்னா இன்னும் சில பேருக்கு பணம் இருக்கும், உடல்நலம் ஒத்துழைக்காது. சில பேருக்கு உடல்நலம் ஒத்துழைக்கும், பணம் இருக்காது. சில பேருக்கு எல்லாருக்கும் மனசு இருக்கு. அந்த பணத்தை செலவழிச்சு வெளிநாடுகள் போகணும் எண்ணம் இருக்கு. என்னோட கோபுரத்துக்கு போய் கேட்டேன். நான் வந்து யூஎஸ்ஏ போயிட்டு வந்தேன். பார்த்து என்ன பண்ண போறேன், இல்ல போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அதான் நான் யூடியூப்லயே பாக்குறேன். 3 லட்சம் ரூபாய் செலவழிச்சு பாக்குறேன். இப்ப அந்த மனிதருக்கு என்னன்னா ஒரு மனசு இல்லை. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா என் கூட சைனாக்கு ஒரு லேடி வந்தாங்க. அவங்க வயசு 76, இல்ல ஹை பொசிஷன்ல இருந்து வந்தாங்க. பக்கத்துல நின்றுட்டே இருப்பாங்க, விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆமா உடம்பு சரியில்லை. ஆனா எல்லா இடத்துக்கும் வந்து காஜுதான் இருக்காங்க. எங்க தங்கணுமோ அங்கதான் இருந்தாலும் ஒரு இடத்த சுற்றி பார்க்க முடியும். உடல்நலம் ஒத்துழைக்கணும், மனசு வரணும், பணம் கையில இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது உலகத்தை சுற்றி பார்க்கணுங்கிற எண்ணம் இருந்ததுனாலதான் நான் ரிட்டையர் ஆனா கூட ரிட்டையர் ஆன டேட்ல இருந்து புறப்பட ஆரம்பிச்சேன். நிறைய நண்பர்களை சம்பாதிக்க முடியுது. அது போல மக்கள் வந்து இப்போ பேஸ் கல்ச்சர் நமக்கு வந்து அடிப்படை எல்லாரும் சொன்னது போல இந்த கல்லூரி படிப்புங்கிறது நமக்கு ஒரு பேஸ் கொடுக்குது. அதுல இருந்து நம்ம மேல மேல போகும் பொழுது நம்ம பல கிளைகளாக பிரிஞ்சு போனா கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணத்துல வாழ்ந்தா கூட மிக சிறந்த எண்ணத்தை திருப்பி நம்மளை அரவணைச்சு கூட்டு வரக்கூடிய இந்த அசோசியேஷன் என்னுடைய பங்கு இருக்குங்கிறத நான் கண்டிப்பா சொல்றேன். அவர்கிட்ட கூட சார்ட்டோட சொன்னேன். என்ன கரெக்டு தானே? அவர் தொடர்புல இருந்தா கூட அவர் என்கிட்ட ஒண்ணுமே கேட்டது இல்லை. அலுவலக ரீதியா வந்து அப்ப கேட்டது. ஆனா கண்டிப்பாக இந்த இந்த அசோசியேஷன் மேலும் மேலும் வளரவும் நிச்சயம் என்னாலான உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். பிசிக்கலா முடியாட்டாலும் பினான்சியலா கொடுக்க முடியும். பிசிக்கலா ஒருத்தர் சந்திக்க முடியாது. அதனால கண்டிப்பாக அனைவரும் மிகச்சிறந்த ஒரு நிமிஷம் பேசலாம். அதனால எல்லாருக்கும் ஒரு 5 லட்சம் கூட கொடுத்தாங்க. நீங்க நிறைய பணம் வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு பாயிண்ட் நான் படிச்ச படிப்புல ஷேர் பண்றது சொல்றேன். ஒரு 5 F சொல்லுவாங்க. நீங்க இருக்கக்கூடியவங்களும் சரி, கேட்கக்கூடியவங்களுக்காக நான் சொல்றேன். வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சில பேர் அலுவலகம் தான் முக்கியம்னு சொல்லி குடும்பத்தை விட்டுறாங்க. சிலர் குடும்பம் தான் முக்கியம் சொல்லி அலுவலகத்தை விட்டுறாங்க. இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு சில 5 F's. யூ ஆர் த CEO ஆஃப் யுவர் ஃபேமிலி, யூ ஆர் த CEO ஆஃப் யுவர் கார்பரேஷன். அந்த 5 F மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த 5 F மக்களுக்கு தேவையான நம்பர் 1 ஃபெய்த். நம்பர் 1 ஃபெய்த். எதுக்குனாலும் ஃபெய்த் வேணும். ஒரு உயர போறோம், படிக்க போறோம், எங்க போனாலும் இப்ப நாங்களே இன்சூரன்ஸ்ல மகள்கிட்ட சொல்றது, போனா கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கையோட போகணும். போகும்போது கிடைக்க மாட்டா அவர் வேண்டாம் தான் சொல்லுவார். ஸோ அது போல அடிப்படையில நமக்கு தேவையானது நம்ம வாழ்க்கையில உயர்வோம், நல்லா படிப்போம், பெரிய வேலைக்கு சேருவோங்கிற ஒரு அந்த ஃபெய்த் வேணும். முடிச்ச ஒரே ஒரு நீங்க பேசுங்க. இல்ல இல்ல ஃபெய்த் அது மட்டும் நீங்க மனசுல வச்சுங்க. நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நண்பர்களே இல்லாதவங்க இருக்காங்க. மதுரை மீனாட்சி கோயில பார்த்தீங்கன்னா அந்த குளத்தை சுற்றி உட்காந்துருப்பாங்க. அது 100% ஆண்களாக இருக்கும், பெண்கள் இருப்பாங்க. நண்பர்களே கிடையாது. குறைகளை சொல்ல மனசு யாரும் இல்லை. கவுன்சிலிங் ஆங்கிலத்துல சொல்லக்கூட கூட ஆள் இல்லை. கடவுள்கிட்ட போய் பேசிட்டு வராங்க. ஆனா அது போல நண்பர்களை சம்பாதிக்கணுங்கிறது 2வது. இருக்கிற காலத்தையும் சரி, வேலையில இருந்தாலும் சரி, கல்லூரி நாட்கள் நண்பர்கள். 3வது ஃபிட்னஸ், உடல் நலம். இப்ப கூட கொரோனால பாத்தீங்கன்னா வந்தவங்கள யாரும் குறை சொல்ல. ஆனா அந்த காலத்துல ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா உள்ளவங்க எல்லாம் தப்பிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இல்லை, அந்த காலத்துல எங்களுக்கு எல்லாம் இஞ்சி எல்லாம் கொடுத்து பழகிட்டதுனால இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால இந்த ஃபிட்னஸ் டெவலப் பண்ணாங்க. அதனால இந்த உடம்பை எப்போ ஃபிட்டா வச்சிருக்கணும். ஃபிட்னு அர்த்தம் வேற, அது இல்லை வேற மாதிரி சொல்லுவாங்க. ஃபிட்னு அப்படி இல்லை. ஃபிட்னஸ் வந்து உடல்நல ஆரோக்கியமா இருக்கும். 4வது
ஃபேமிலி. இவ்வளவு சம்பாதிக்கிறது ஃபேமிலி தான். இந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த ஃபேமிலியை என்னைக்கும் கையில வச்சு ரெண்டையும் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றேன். கடைசி இவ்வளவு மெயின்டைன் பண்றது முக்கியமானது ஃபைனான்ஸ். அது உங்ககிட்ட நிறைய இருக்கு பார்த்தேன். இருந்தாலும் ஃபைனான்ஸ் சம்பாத்தியம். பணம் இல்லைன்னா போச்சு இல்லை. இல்லாத நம்பிக்கையில் அன்னையும் இல்லை, தந்தையும் இல்லை, பெற்ற பிள்ளையும் இல்லை. நாங்க என்ன சொன்னது, பணம் இருந்தால் போதுமோட உலகிலே வாசம் என்ன நேசம் என்னன்னு சொன்ன காரணம் பணம் இல்லைன்னா பணம் தான் சொல்றோம். அந்த வகையில இந்த 5 எஃப்பையும் மனசுல ஏத்துக்கிட்டு எல்லாரும் மிகச்சிறந்த அறிவாளிகளா இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் மேலும் மேலும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அருமையான உரை நிகழ்த்திய உலகம் சுற்றும் வாலிபருக்கு நன்றி. 2013ஆம் ஆண்டு ஐ டொனேஷன் அவேர்னஸ் சம்பந்தமாக ஒரு மினி மராத்தான் நிகழ்ச்சி நம்ம ரெவன்யூ அசோசியேஷன் நடத்தியது. அதற்கு பி. சுப்பிரமணியம் சார் அவர்கள் எல்ஐசி மூலமாக 20,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தார்கள். அவர் சார்பாக 5,000 ரூபாய் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அவரிடம் டொனேஷன் கேட்கவில்லையே என்று வருத்தத்துடன் கூறினார். கார்பஸ் ஃபண்ட் என்று ஒன்று உருவாக்க இருக்கிறோம். அதற்கு இப்பொழுதே ஒரு கோரிக்கை வைப்போம் சார், ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார். அடுத்ததாக நமது தலைவர் திரு நடராஜன் அவர்களுடைய தலைமை உரை. வாருங்கள் நடராஜன் சார் அவர்களே. மேகங்கள் தவழ்ந்து வரும் மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி சிறப்பாக அமைந்திருக்கும் சீர்மிகு சிவசேலநாதர் கோவில். அதன் கீழ் திசையில் அமைந்திருப்பது அமரர் ராமகிருஷ்ணன் அருளிய அறிவு கோவில். பரம கல்யாணி கல்லூரி எனும் பார்புகழ் பகுத்தறிவு கோட்டை. புத்தனுக்கு ஞானம் போதித்த போதி மரமாய் எங்களுக்கு சகலத்தையும் கற்பித்த போதி மரம் இந்த பரம கல்யாணி கல்லூரி. இது எங்களின் முதல் கோவில். அருகாமை கிராம மக்களுக்கு தரமான உயர்கல்வி கிடைக்க வேண்டி 1963ஆம் ஆண்டு திரு அனந்தராமகிருஷ்ணன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அறிவு கொடை நமது கல்லூரி. உலக கணக்கு வரலாறு வந்து சென்றோர் கணக்கல்ல, தந்து சென்றோர் கணக்கு. அதனால்தான் ஆழ்வார்குறிச்சி நகரின் அறிவு தந்தை திரு அனந்தராமகிருஷ்ணன் அவர்கள் இன்றும் நினைவு கூறப்படுகிறார். இக்கல்லூரியை நிறுவிய அவர்களுக்கும் அதை சிறப்பாக நிர்வகித்து வரும் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் பழைய மாணவர் சங்கம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிஞர்களை, ஆட்சியாளர்களை, ஆராய்ச்சியாளர்களை, பட்டதாரிகளை, பொறுத்தறிவாளர்களை பார்சிறக்க பழிச்சிடச் செய்யும் பரம கல்யாணி கல்லூரியில் பாடம் கற்றோம் என பறைசாற்றும் நாம் நன்றி மறப்பது நன்றென்று என்ற வாசகத்திற்கு ஏற்ப நம்மை உருவாக்கிய கல்லூரி பேராசிரியர்களுக்கு நன்றி கூற நாம் இன்று கூடியுள்ளோம். யானைக்கு தன்பலம் தெரியாது என்பார்கள். இப்போது படிக்கும் புதிய மாணவர்களுக்கு இக்கல்லூரியின் பெருமைகளை வாழ்வில் வெற்றி பெற்ற நாம் கூறுவது சிறப்பாக இருக்கும் என்பதால் அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு அழைத்துள்ளோம். வேடந்தாங்கல் பறவைகள் போல் வேற வேற இடங்களிலிருந்து வந்த நாம் 300 நாள் கல்லூரி கூட்டில் ஓரிடத்தில் கூடினோம். வாழ்வின் பல்வேறு நிலைகளுக்கு உயர்ந்தாலும் பல்வேறு இடங்களுக்கு சென்றாலும் இங்கு கூடும் பொழுது ஏற்படும் நெகிழ்வான உணர்வை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. எத்தனை உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் எவ்வளவு வளமான வாழ்க்கை அமைந்தாலும் கூட கல்லூரி நாட்களில் நாம் அடைந்த மகிழ்ச்சியும் மனதுக்கு பிடித்தமான அந்த சுதந்திரமும் கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் நமக்கு திரும்ப கிடைக்காது. அன்று இந்த கல்லூரியில் வாலிபர்களாய் வலம் வந்த நாம் இன்று அனுபவம், ஆற்றல் பெற்றவர்களாய், பெற்றோராய், பெரியோராய், சமூகத்தில் உயர்ந்தோராய், பல்துறை வல்லுநர்களாய் பரிணமித்திருக்கின்றோம், பவனி வந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து வரும் தலைமுறைக்கு வழிகாட்டும் ஒளி உலக்காக திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எல்லா புகழும் இறைவனுக்கே என்பது போல் நம்ம எல்லா பெருமைகளும் இக்கல்லூரிக்கே சேரும். அடிக்கடி அலைந்து திரிந்து ஓடி விளையாடிய மைதானம், கல்வி கற்ற கல்லூரி சாலை என வருடம் ஒரு முறை குடும்பத்துடன் சென்று
அவற்றை கண்டு புதுப்பித்து வந்த பழைய நினைவுகளை கொரோனா என்ற கொடூரன் இவ்விரு ஆண்டுகளாய் நம்மை அனுபவிக்க விடாமல் அலைக்கழித்து வருகின்ற காரணத்தினால் இந்த லாக்டவுன் காலத்தில் எட்டி நின்று எட்டி பார்த்து சில மணித்துளிகள் பேசி மகிழ்வோம் என இன்று இந்த இணையதள மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்போதும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களே என பேச்சு துவங்கும். இன்று வேறு விதமாக பேச்சை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை. வீட்டு சிம்மாசனத்தில் புத்துணர்ச்சியுடன் அமைந்திருக்கும் பரம கல்யாணி கல்லூரியின் பழைய மாணவர்களே, கல்லூரி தாளாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கல்லூரி முதல்வர் திரு வெங்கட்ராமன் சார் அவர்களே, கல்லூரி செயலர் திரு தேவராஜன் சார் அவர்களே, கல்லூரியின் பழைய புதிய விரிவுரையாளர்களே, கல்லூரி மாணவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர் நம்மை உலகுக்கு அறிமுகப்படுத்தினர். நம் கல்லூரி ஆசிரியர்கள் உலகை நமக்கு அறிமுகப்படுத்தினர். நம்மை தகுதியுடையவர்களாக்கினார்கள். தகுதி என்றால் என்ன? தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை மூன்றிலும் சிறந்து விளங்க செய்வது. வாழ்விற்கு வழிகாட்டும் வாழ்வியல் புத்தகத்தை படிக்க கற்பித்தனர். கல்லூரி வாழ்க்கை என்றால் இப்படித்தானா என நினைப்பதற்குள் இமைக்கும் நொடிகளில் முந்தி சென்றது முதல் வருடம். வருடங்கள் நிமிடமாகி 2 ஆண்டுகள் 2 நிமிடங்களாய் முடிந்தன. கடமைகள் கூடி கட்டுப்பாடுடன் 3ஆம் வருடமும் முடிந்தது. இறைதேட பயணிக்கும் தாய்ப்பறவை போல வேறு வேறு இடங்களுக்கு பறந்து சென்றோம். நண்பனுடன் நடந்த மாலை, அதில் தேய்ந்தது கல்லூரி சாலை என்று கூறுவார்கள். இப்பொழுது புதிய சாலையுடன் நம் கல்லூரி புதுப்பொலிவு பெற்று திகழ்கிறது. அதை பார்க்க பரவசமாக உள்ளது. பழைய மாணவர் சங்கம் வருகின்ற மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அந்த முயற்சியில் நமது பழைய மாணவர் சங்கம் கல்லூரி மாணவர்களுக்காக 4 செயல் திட்டங்களை செயல்படுத்தினோம். சமுதாய பணியும் மிகவும் அவசியம் என்பதால் சிறப்பான மருத்துவ முகாம் நடத்தினோம். நம் கல்லூரி முதல்வர் வெங்கட்ராமன் சாரை நினைக்கும் போது எனக்கு ரஜினிகாந்த் தான் நினைவுக்கு வருவார். அவருடைய முத்து திரைப்படத்தோட வசனம் நினைவுக்கு வரும். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது என ரஜினி கூறுவார். 2 வருட படி நீடிப்பு கல்லூரி முதல்வருக்கு கிடைத்த பொழுது இதைத்தான் நினைத்தேன். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். பல நல்ல செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் திரு வெங்கட்ராமன் சார் அவர்களுக்கு பழைய மாணவர் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவராஜன் சாரை நினைக்கும் போது ரஜினிகாந்தின் மற்றொரு படமான படையப்பா நினைவுக்கு வரும். அதில் ரஜினி என் வழி தனி வழி என்பார். தேவராஜன் சார் வழி தனி வழி என்றாலும் அது எல்லோராலும் பாராட்டப்படும் முன்னேற்ற வழி. நம் கல்லூரியை இன்றைய சூழலுக்கு ஏற்ப பல செயல் திட்டங்களை வகுத்து வெற்றி நடை போட வைத்துள்ளார்கள். அதே போல் பரம கல்யாணி பள்ளிக்கூடத்தையும் திரு சுந்தரம் சார் அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி செல்கின்றார்கள். நினைவுகள் விசித்திரமானவை. பழைய சந்தோஷமான காலங்களை நினைத்தால் இப்போதைய வாழ்க்கை அந்த நாள் போல இல்லையே என மனம் ஏங்கும், அழும். முன்பு அழுத காலங்களை இப்போது நினைத்தால் நம் மனம் இப்போது சிரிக்கும், இதற்கு அழுதோம் என்று. சில பேரை பார்த்தால் உற்சாகம் தொட்டிக் கொள்ளும் என்பார்கள். 3 வருடம் முன் திரு கிருஷ்ணன் புரொஃபசர் அவர்களே அவருடைய திருச்சி இல்லத்தில் நானும் என் மனைவியும் சந்தித்து உரையாடி அவருடைய பாடலையும் ரசித்தோம். சிறப்பு உரை ஆற்ற அழைத்த போது மிக மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார். ஜூம் ரயில் நடந்த போது மணிசங்கரும் நானும் அவரது உற்சாகமான பங்களிப்பை கண்டு வியந்து போனோம். கல்லூரி ஆசிரியரின் முதல் வேலை, முதல் வகுப்பு என்பது புதுமண பெண் புதிய வீட்டில் நுழைவது போல. மாணவர்களுக்கு கவலை ஆசிரியரை எப்படி கலாய்க்கலாம் என்பது, ஆசிரியருக்கு கவலை மாணவன் கலாய்ப்பை எப்படி எதிர்கொள்வது என்று. 1975ஆம் ஆண்டு கிருஷ்ணன் சார் விரிவுரையாளர் பணியில் முதல் வகுப்பு எங்கள் பேட்சுக்கு எடுத்தார். அங்கு என்ன நடந்தது என்பது 75-78 பேட்சின் குடும்ப விஷயம். அதை நான் இங்கே சொல்ல போவதில்லை. ஆனால் எங்கள் பேட்ச் ஃபேர்வெல்லில் அவர் அன்று பாடிய தங்கரதம் வந்தது வீதியிலே என்ற சிதம்பரம் ஜெயராமன் பாடல் இன்னும் எங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் அவர்கள் பங்கு கொண்டதற்காக பழைய மாணவர் சங்கம் நன்றி தெரிவிக்கின்றது. அரசு ஊழியருக்கு பணி நீடிப்பு கிடைத்தது போல் எங்களுடைய
எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு 2 ஆண்டிலிருந்து 1 ஆண்டு நீடித்து 3 ஆண்டுகள் நாங்கள் பொறுப்பு வகிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இந்த 3 ஆண்டுகளும் பழைய மாணவர் சங்க பணி சிறப்பாக நடக்க உறுதுணையாக இருந்த செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லோருக்கும் நன்றி கூற திரு கணேசன் அவர்கள் வருவார்கள். ஆனால் அவருக்கு நன்றி கூறுவது என் கடமை. மிக பல செயல்பாடுகளை கடமைக்காக செய்யாமல் முழு ஈடுபாட்டுடன் செய்த கணேசனுக்கும், பல வகையிலும் எப்போதும் எனக்கு உறுதுணையாக இருந்த முருகானந்தம், மணிசங்கர், தங்கம், தங்கராஜ் போன்ற பல நண்பர்களுக்கும் என் நன்றி. புதிய நிர்வாக குழு திரு மணிசங்கர் தலைமையிலும் திரு முருகானந்தம் தலைமையிலும் புதிய பாதையில் புதிய சேதங்களை கொடும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இப்பொழுதெல்லாம் நாட்டின் பெரிய தலைவர்கள் உரையாற்றும் பொழுதும் நாடாளுமன்றத்திலும் திருக்குறள் மேற்கோள் சொல்லப்படுகிறது. எனவே என்னாலும் திருக்குறளை மறக்க முடியவில்லை. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்றார் திருவள்ளுவர். நட்பு செய்வதற்கு தொடர்பும் பழக்கமும் தேவையில்லை, ஒத்த அன்புணர்ச்சியே நட்பு ஏற்படுவதற்கு வேண்டிய உரிமையை கொடுக்கும் என்பது பொருள். இந்த கொரோனா காலகட்டத்தில் நம் நட்பும் அப்படித்தான் உள்ளது. I am happy to see all of you as warriors of COVID-19. இதுவரை உங்கள் நலத்தை பாதுகாத்ததைப் போல் இனி வரும் காலங்களிலும் உடல் நலத்தில் கவனம் கொண்டு மேலும் நம் நட்பு தொடர இறைவனை வேண்டுகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது திரு மணிசங்கர் அவர்கள் அவருடைய புதிய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸை பற்றி ஒரு அறிமுகம் செய்வார்கள். அவர்களை அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ பரமகல்யாணி ஸ்ரீ சிவசேலநாதர் அருளினால் இன்று நாங்கள் எல்லோரும் பரமகல்யாணி கல்லூரியின் மாணவர்களாக சில சாதனைகளை புரிந்து இந்த அலுமினி அசோசியேஷனிலும் ஒரு பொறுப்பை ஏற்று இப்பொழுதுள்ள மாணவர்களுக்கு எங்களால் முடிந்த ஒரு சர்வீஸை செய்வதற்கு சந்தர்ப்பம் கொடுத்தமைக்கு மிகவும் நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். போன மாதம் என்னை இப்பொழுது உள்ள கமிட்டி மெம்பர்ஸ் கான்டாக்ட் செய்து, அடுத்த வருஷம் நீயே இதை எடுத்துக்கொள்கிறாயா, அதுக்கு அடுத்த வருஷம் திரு முருகானந்தம் அவர்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டபொழுது எனக்கு ஒரு துளியும் ஹெசிடேஷன் இல்லாமல் என்னால் இதை மாணவர்களுக்கு ஒரு நன்மை வகிக்க முடியும், நன்மை செய்ய முடியும் என்று இருந்தால் நிச்சயமாக எடுத்துக்கொள்கிறேன். எல்லோரும் ஒருமித்த கருத்து கொண்டிருந்தோமே ஆனால் கண்டிப்பாக இதை செய்வோம் என்று நான் உற்சாகத்தோடு கூறியிருந்தேன். அதற்கு இணங்க இன்று எங்களுக்கு இந்த பொறுப்பை நீங்கள் மறுபடியும் கொடுத்தமைக்கு நான் மிகவும் கடமைப்பட்டவனாகவும் இதை ஒரு நல்ல வழியில் செய்து காட்ட வேண்டும் என்ற உத்வேகத்திலும் இருக்கிறோம். போன தடவை இருந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் 17 பேர். More or less we have retained the same committee because we had a very strong committee at that time. And நம்முடன் கூட சேர்ந்து அன்று பணியாற்றியவர்கள் எல்லோரோடும் மறுபடியும் இன்று சேர்ந்து பணியாற்றுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். திரு வெங்கட்ராமன் சார் அவருடைய பேச்சில் சொன்னதை நான் மிகவும் கவனமாக நோட் பண்ணி வைத்துக் கொள்கிறேன். செப்டம்பர் மாதம் 2வது வாரத்திற்குள் நான் அல்வாக்குறிச்சி வருவதற்கு முனைகிறேன். உங்களை நேரில் சந்தித்து, செக்ரட்டரி சார் அவர்களையும் நேரில் சந்தித்து உங்களுடைய ஆசிகளையும் பெற்று நீங்கள் எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வாறு நாங்கள் செய்வதில் உண்மையிலேயே நாங்கள் சீரியஸாக முனைவோம். கடந்த 3 ஆண்டுகள் திரு நடராஜன் அவர்களின் வழிநடத்தலினால் அலுமினி அசோசியேஷன் ஓரளவுக்கு நன்றாகவே முன்னேறி இருக்கிறது. அதை மீண்டும் தொடர்ந்து முன்னேற்றுவதில் நாங்கள் எங்களுடைய கவனத்தை முழுமையாக காண்பிப்போம். அவர்களுடைய கேட்டுக்கொண்டு, மற்ற மாணவர்களுடைய அட்வைஸையும் கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் ஒருமித்த கருத்தை வைத்து இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது கொரோனா காலம் இருப்பதினால் கூடுமான வரை வெபினார் மூலம் மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சோ அல்லது சப்ஜெக்ட் ரிலேட்டட் ஸ்பீச்சஸோ கொடுக்கலாம் என்று எண்ணி இருக்கிறோம். மற்றபடியும்
ஆசிரியர்களின் ஒரு அறிவுரை படியாகவும் இதை எடுத்து செய்யலாம் என்றும் நினைக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸை அறிமுகப்படுத்துவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய அருகாமையில் இருப்பவர் திரு நாகூர் பிச்சை அவர்கள். நானும் நாகூர் பிச்சையும் ஒன்றாக படித்திருக்கிறோம். மிக அருமையான நண்பர். என்னை மிகவும் அவருடன் இத்தனை நாள் நான் ஒரு தொடர்பில் இருந்திருக்கிறேன். நல்ல வாழ்வில் ஒரு சாதாரண நிலைமையில் இருந்து ஒரு பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கிறார். அவர் முன்னேறி இருக்கிறத விட எனக்கு அவர் மேல் என்ன பெருமைனா, அவருடைய மகன்கள் எல்லாரையும் ஒரு சூப்பர் டூப்பர் லெவலுக்கு அவர் முன்னுக்கு கொண்டு வந்து அவர் உண்மையே தந்தையாக இருந்து அவர் மிகவும் அருமையாக செய்திருக்கிறார். வெரி இன்ஸ்பிரேஷனல் பர்சன். அவர் உறுதுணையாக இருப்பதில் நான் அதை ஒரு பெரிய வரமாகவே நினைக்கிறேன். இந்த பக்கம் இருப்பவர் திரு தங்கதுரை அவர்கள். இவரும் மிகவும் ஒரு துடிப்பு மிக்க ஒரு இளைஞர். இவருக்கு தமிழில் மிகவும் மற்றற்ற ஒரு பற்றுதல் உண்டு. நாம் எது செய்ய வேண்டும் என்று ஒரு பிளான் செய்தாலும் அதற்கு உடனே விரைந்து வந்து அதோடு சேர்ந்து ஒத்துழைத்து அதை ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வருவதில் அவருக்கு என்றுக்குமே தயங்க மாட்டார். தங்குதரை இன்றைக்கு இந்த செய்வோமா என்றால் உடனே நம்ம செஞ்சிருவோம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தோடு வருவார். அவருக்கும் ஒரு மகன் நல்ல ஒரு இன்னைக்கு பெரிய வேலையில் அவர் இருக்கிறார். அவருடன் நான் சேர்ந்து இந்த அலுமினி அசோசியேஷனில் அடுத்த வருஷம் எடுத்துக்கொண்டு போவதில் நான் மிகவும் ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். மற்ற அலுமினி மெம்பர்ஸ் இப்போ ஆன்லைன்ல இருப்பீர்கள். அவர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். இன்று சென்னையில் இவர்கள் தான் இருக்கிறார்கள், அதனால நேரலையில் இருக்கிறார்கள். என்னுடைய சீனியர் சி சக்திவேல் அவர்கள். அவர் வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தாரு. அப்போ அவங்க ஒரே இது இருந்ததுனால யூ கேன் சே இஸ் தி யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடியவர், படித்து நல்ல மார்க் எடுத்தவர். அவர் இன்று ஒரு பெரிய அளவில் பேங்கில் சீனியர் மேனேஜர் லெவலில் இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறார். இவர்கள் எல்லாரும் நம்மளுடன் இருப்பது நம்மளுக்கு மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறோம். அடுத்தது டாக்டர் மிராஸ் டேவிட் சார். இவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவார்டு, பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்கிறார். ஸோ அவருடைய உறுதுணை வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பலத்தை சேர்க்கிறது. அவர் மாணவர்களுக்காக அவர் காலம் முழுவதும், அவருடைய கேரியர் முழுவதும் மாணவர்களுக்காக அவர் ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து, பிரின்சிபலாக இருந்து அர்ப்பணித்தவர். அவரும் நம்முடன் சேர்ந்து இந்த கமிட்டியில் இருக்கும் பொழுது நாளைக்கு மாணவர்களுக்கு அவர் மூலமாக நம் தெரியப்படுத்தக்கூடிய அறிவுரைகள் மிகவுமே நீங்கள் நிறைய பங்காற்ற வேண்டியிருக்கிறது. மிராஸ் டேவிட் சார், உங்களை நான் வீடியோவில் பார்க்கிறேன். நீங்கள் வந்திருப்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சியை, மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. மிகவும் ஒரு அருமையான மனிதர், அற்புதமான மனிதர். எப்பொழுது பேசினாலும் ரொம்ப அந்த கைண்ட்னஸ் ஓட அவர் பேசக்கூடியவர். ஸோ இவர்களோடெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவதில் நமக்கும் ஒரு உற்சாகம் பிறக்கிறது. நான் படித்த அதே வருடம் அவர் பிஎஸ்சி படித்து அந்த கல்லூரியில் பாஸ் ஆனவர். அடுத்து திரு ஐயப்பன். he is the executive, he is the HR director and இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஹெச்ஆரில் அவர் மிகவும் ஹியூமன் ரிலேஷன்ஸில் மிகவும் ஒரு டைரக்டர் லெவலுக்கு வரைக்கும் முன்னுக்கு வந்திருக்கிறவர். அவர் மூலமாகவும் கல்லூரி மாணவர்களுக்கு நாம் நிறைய சொல்லி வெபினார்கள் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அவர் இந்த முறை நம்மளுடைய டீமில் சேர்ந்திருப்பது நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அடுத்தது காசிநாதரை, ப்ரொஃபசர் லெக்சரர் இன் பிரசன்ட் கால், இப்பொழுது தமிழ் துறையில் லெக்சரராக இருக்கிறார், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறார். அவர் மிகவும் நம் கல்லூரியிலே படித்து வந்தவர். அண்ட் நம் கல்லூரியில் ஒரு ஆசிரியர் மூலமாக வருவதனால் அந்த செக்ரட்டரி, கல்லூரியின் செக்ரட்டரி பொசிஷனில் இருந்து நம்மளுடன் அவர் ஒத்துழைப்பார். காசிநாதுரை
காசிநாததுரை நம்மளுடன் சேர்ந்திருப்பது, அதே போன டீம்ல இப்பயும் இருப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் மிகவும் அன்போடு அழைப்பது மொஹிதீன் பிச்சை எம்பி என்று ரொம்ப அன்போடு அழைப்போம். ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு மனிதர். அவர் பேச்சாற்றல் மிகவும் இருந்தவர். துபாயில் ரொம்ப வருஷம் ETA கம்பெனியில் ஒர்க் பண்ணி இருக்கிறார். இப்பொழுது திருநெல்வேலியில் வந்து அவர் செட்டில் ஆயிருக்கிறது. நம்ம காலேஜுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால நம்ம ரொம்ப அது கோஆர்டினேட் பண்ணி அவரோட நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. எம்பி சார், எம்பி நீங்க உங்க மூலமா ஆல் வி லுக் ஃபார்வர்ட் டு உங்களோட இருந்தாலே ஒரு உற்சாகம் பிறக்கும் எங்களுக்கு. உங்களுடைய பேச்சு திறமையும் அதுவும் பிரமாதமா இருக்கும். நீங்க உங்கள்கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்க்கணும் இந்த டீம் மூலமா. அடுத்தது மை வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் PV கிரி, என்னோட படித்தவர். அவரும் காலேஜ்ல நான் படித்த வருஷம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தாரு. Such a wonderful person. I can proudly say he's my dearest friend, and he's been a tennis player, and from a very normal level of ஒரு bank officer ல இருந்து இன்னைக்கு பல்லாயிரம் கோடி ஆன ஒரு ஹாலிடே ரிசார்ட்ஸ் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார். and is a very wonderful personality. and அவர் வந்து நான் காலையில NCC பத்தி பேசினார் தங்கதுரை. அப்போ அவர் NCC ல இருந்து நேஷனல் OTSக்கு அவர் வந்து செலக்ட் ஆகி போனார் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமில. பட் தென் he preferred to join the civil life, and it's such a wonderful person. This is one of the biggest gift I have got in studying in SPKC college. SPKC is my dear friend Giri. and அடுத்தது ப்ரொஃபசர் சிவசங்கரி மேடம் HOD காமர்ஸ்ல இருக்காங்க. and we must have more and more lady participants in our association in years to come. I think Shivashankari madam should encourage more and more ladies to join in future. and avungalum ஒரு very pleasant personality, and she has participated in the last time நம்ம ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிருந்த போதும் வந்து பேசியிருக்காங்க. ரொம்ப I am thankful that you have kindly agreed to join us this time. and the next committee member is Ramanujam. Is another wonderful friend of mine and is a classmate. He is a senior, retired from Indian Bank as a senior officer. Very kind person, very humble person, very very humble person, and very straightforward, simple to move with. So I am very grateful that he is also there. And the next is Shankareswaran. Shankareswaran is again my classmate, and it's BBA எங்களோட படிச்சவர். and Andhra Bankல வந்து he is all India union levelல பெரிய top number 1 இருந்திருக்கிறவர். and he knows the pulse of the all the union staff and union members. He has worked for the union members, and he has contributed a lot in the lives of the staffs of Andhra Bank. and அவர்கிட்ட இருந்து நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம். how he can impart, how he can share his knowledge with the budding entrepreneurs and budding employees of tomorrow in the school, college la pass out பண்றவங்களுக்கு. He can share his knowledge. He has dealt with thousands of people in his career. and next is Shivaraman, auditor. நம்ம கால்வாட்சிக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ICW ACS படிச்சு, CA படிச்சு, ACS படிச்சு. is a professor in thank you, I'm glad to see you Shivaraman. ACS படிச்சு, CA படிச்சு. he is a professor in the various training institution, and the amount you can share with all the students today is phenomenal. நீங்க வந்து அக்கௌண்டன்சில, and I must say that my daughter also studied ACS and அவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு அவரு. so such a nice gentleman. and நம்ம அழுவாட்சில இருந்து ஒரு ஹாப் ஸ்டெப் அண்ட் ஜம்ப் தான் அவருடைய ஊர். ரவணசமுத்திரம் பக்கத்துல இருக்காரு. and அவர்கிட்ட இருந்து நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம். and he can really talk a lot. you are already a professor handling students. you can share a lot of useful information with the present students who are aspiring to become big cost accountants or company secretaries or chartered accountants in the future.
So this you can definitely do it. And the next in the team is Mr. Subaya, another very, very close dear friend of mine. And he has been in business for all these years and very practical person. And he was here, konjam avasarama povundradnala or porappu poitaru. He took our leave and he went, and he was my senior in college. So we have had a lot of fun time together, and he's a very, again, a person with a lot of humor. ஸ்டூடெண்ட்ஸோட நாங்க பேசிக்கிறதா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டாஃபோட பேசிக்கிறதா இருக்கட்டும், சுபியா பத்தி நினைக்கும் போது எங்க லாயர் தான் எனக்கு ஞாபகம் வரும். அண்ட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி, அண்ட் இட் இஸ் ஃபன் டு ஒர்க் வித் ஹிம் as well. And then we have our dear Mani Subramani, auditor, who is now settled in Tirunelveli, and very nice, pleasant gentleman. And எப்ப இருந்தாலும் நான் திருநெல்வேலிலாம் போனேன்னா அவரை பார்க்காம வரமாட்டேன். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி பர்சன் வித் லாட் ஆஃப், ஹி ஆல்வேஸ் இஸ் குரூப்ல எல்லாரோடையும் ஒன்று சேர்த்து அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு அதை செய்வோம் சார் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடியவர். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் Subramani auditor as well. And then our S.V. Perumal. S.V. Perumal is a very self-made person. Yeah, I know. I have interacted with him so many times from a very small level. He has grown to a very big PWD contractor, and who is handling thousands of crores of projects, and very his business acumen is very great, and he can definitely share a lot of knowledge in this regard with the students of the present days, who are particularly the final year students who are trying to come out into the society. Perumal can do a lot of service to the society, and always is willing to contribute. Very resourceful person. And ஏதாவது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்தா, சார் he is the first person to come forward and contribute. Very, very nice gentleman, and very good to, I have always had a very pleasant interactions with him, and a very nice person to deal with. And our dear friend Tangaraj of LIC, அண்ணா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கன்னு உடனே நம்ம பண்ணிடுறோம் அப்படின்ட்டு முதல்ல அவர் துள்ளி எழுந்துட்டு வருவாரு. ரொம்ப ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்கு. And he is another member. The last but not the least is dear Professor Balasubramaniam, treasurer. Botany-ல அவர் வந்து நம்ம காலேஜ்லயே படிச்சு இன்னைக்கு ட்ரெஷரர் இருக்காரு. அவரும் he is the treasurer of he is going to be the treasurer of the association. Very nice person to deal with, and I mean it's nice. I mean இவ்வளோ வருஷம் கழிச்சு காலேஜ்ல இருந்து வந்துட்டு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கேதரிங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட, மோர் தென் எனி திங் இவ்வளோ பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம திருப்பி ரெனியூ பண்றோம், கிடைக்கிறோம். இவங்களோட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்றோம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது நம்மளால பண்ண முடியாது, அதே ஸ்டாஃபோட நம்ம இன்ட்ராக்ட் பண்றோம், அதே காலேஜோட அட்மாஸ்பியரை போய் நம்ம பாக்குறோம் அப்படின்னா இட் இஸ் இது அந்த கரும்பு தின்ன கூலியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி who will give such opportunity to go and work like that? And this is a wonderful opportunity, God-sent opportunity. We will definitely try to do our best, and to our dear college. And I have the greatest reverence for our founder, Sri Anantharamakrishnan. He's been a great personality, and again a self-made man, and they're all an inspiration for the entire college, entire town of Alvarkurchi. Each and every citizen will talk very high of Sri Anantharamakrishnan, and such a wonderful personality. I think we are all blessed to have studied in that college and come out in successful colors. I thank you so much. I don't want to take much of your time, and it's been wonderful interacting with all of you. Thank you very much. அவருக்கு பிறகுதான் நான் உட்கார்ந்துருப்பேன். அவர் மணிசங்கர், நான் நாகூர். இணையதளம் மூலம் நடத்திய முதல் கூட்டம் சிறப்பாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுது நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
திரு கணேசன் ஜாயின்ட் செக்ரட்டரி அவர்களை ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்வதற்காக அவர்களை அழைக்கிறேன். Good evening to all. நல்லா கேக்குது. It is my honor and privilege now to propose a vote of thanks to all those who helped make this meet a resounding success. First and foremost, I extend my sincere and profound thanks to our management who have been nurturing this institution to this formidable size and stature, giving us all the wonderful opportunity to shape our future and assemble in such a grand meet like this. Next, I would like to thank Dr. Devarajan, the secretary of our college, who has been a guiding force in all our activities, and he continued to identify areas which require our more concentration, which we follow to the satisfaction of all. I also thank Dr. Venkatraman, the principal of our college, who always extends all required help and cooperation for the seamless functioning of our association. It is my pleasure to thank Dr. Sundaram, ex-principal of our college, who consistently guide us in carrying out all the activities of our association. On our invitation, Sri V. Subramanian, the chief guest of this evening, has been very kind enough in addressing us. He vividly picturized the greenery landscape of Alvarkurchi and the college days of the students from rural background. His inspirational message will be well taken off by the present students. Thank you, sir, for your kind participation and the inspirational message. I would further extend a hearty thanks to our ex-professor Krishnan for his enthusiastic participation in this meet and his versatile and very lively and illuminating message to us all, and his special message to keep fit our body and mind. My heartiest thanks to the President, Secretary, Treasurer, and other office bearers of our association who have been tirelessly working to fulfill the objectives of our association. Also, my thanks goes to the past presidents of our association and their team members for their unstanding efforts to take our association to greater heights all along. Our regional meet at Kuttalam has been a memorable event, and I thank Mr. Tangam, ex-secretary of our association, who helped in making excellent arrangements for the meet and making it a grand success. The teaching and non-teaching staff of our alma mater have been very much cordial, cooperative, and extend all help in all possible means for the effective functioning of our association. I thank all of them. I would like to thank our past president, Mr. Manishankar, and Mr. Muruganandam for extending their full cooperation in planning and executing the program for this meet in this evening. I also thank the general manager of Messrs. Poweron Automations, owned by Mr. Manishankar, and their team for helping us in all technical aspects of this virtual meet today evening. It is my pleasure to extend special thanks to Sri Mahadevan, ex-professor of our college, for your untiring efforts to identifying and collecting donations from our alumni members for creation of corpus funds to meet our recurring needs in scholarship distribution to members and meritorious and deserving students. I also thank the introducees of the alumni achievers, giving their valuable achievements in their field to set coveted shield of achievers. Next, I thank the Secretary Treasurer for their submission of reports and the Vice President Sri Ishwaramurthy who extended the welcome address. All along, our respective alumni members have been very generous in providing funds and extend all possible assistance in taking the activities of our association to greater heights. I thank wholeheartedly each and every member of our association for their contribution and support. I thank all the members who participated in the interactive session and conveyed their suggestions. I also thank the press media for taking the message of our activities to the society at large. It's my pleasure to thank the students of our college for their active and enthusiastic participation and volunteering to help us in the conduct of various programs in the college and in nearby areas.
I thank everyone who helped our association make this meet a grand success and taking time to be here today. Thank you all. இப்பொழுது நாட்டுப்பண். उज्जल जलधि गंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष मांगे जाहे तब जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे